கர்த்தருக்கு இஷ்டம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ நமக்கு ஒரு இஷ்டம் வாங்கிக்கிட்டே இருக்கணும். நீ எவ்வளோ வாங்குகிறோமோ அவ்வளோ கணக்கு கேட்பார். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். எனக்கு ப்ரோக்ராம் லிஸ்ட்டு அனுப்பி கொடுத்தாங்க. நான் பார்த்தேன் 11:30ன்னா 12க்கு தான் தருவாங்க. சில பேர் ஆவியானவர் நடத்துகிறானி 12:30க்கு தான் தருவாங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, சரியாக கொடுத்துட்டாங்க. அதனால் நானும் என்ன பண்ணணும், சரியாக முடிச்சிடணும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது. ஓகே, நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சர்ச்சுக்கு வரும்போது டைம் பார்க்குறதே இல்லை. சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் டைமை தவிர வேறு எதையும் பார்க்குறதில்ல. அவ்வளோ பிஸியாக நம்ம இருக்கோம். அதனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், நேரத்தை கையாளுகிறவன் வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்கிறான். நேரத்தை கையாளுகிறவன் ஏனென்றால் தேவன் சகலவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்தார். அதனால் நம்ம எப்போதுமே பிள்ளைகளுக்கு நம்ம நேரம் கையாளுவதற்கு பழக்க வைக்கணும். 8 மணிக்கு ஆராதனைனா நம்ம 7:55க்கெலாம் கட்டாயம் இருக்க பழகணும் நம்ம பிள்ளைகளுக்கு. அதுதான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம். நீ ஞானசானம் எடுத்தியா, அபிஷேகம் பெற்றியா, ஆவியை பெற்றியா, அனலானியா அப்படின்றத விட சபையில் நேரத்தை நீங்கள் ஆளுகை செய்ய கடைபிடிக்க கற்றுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. ஏனென்றால் நம்முடைய தேவனை போல ஒழுங்கும் கிரமமான தேவன் ஒருவருமே இல்லை. சில வேளையில் ஆவிக்குரிய சபைகளை விட பாரம்பரிய சபைகளிலே சகல ஒழுங்குகளும் நேர்த்தியாய் கை கொள்ளப்படும். அதனால் நீங்கள் இதை மனதில் வைக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். எனக்கு முன்பாக பேசின, இன்னும் பேச போகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் நான் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான திருச்சபையின் போதகர், என்னை அறிமுகப்படுத்தின குடும்பத்தார் யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இது நமக்கு ஆராதனை, அப்படி தானே? ஆராதனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பைபிளில் மகிழ்ச்சியாக இருக்கணும். சர்ச்சில் வந்து யாரும் சீரியஸாக இருக்கக்கூடாது. அப்பாவை பார்க்க வந்திருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்ச முகமாக இருக்கணும், கவலைகளை மறக்கணும். அதனால் இந்த நாளிலே ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்குது. அந்த முகாந்தரம் நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஓ, எல்லாருமே ஓகே. ஏற்கனவே பார்த்துருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க. ஓகே, சில பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சில பேர் இன்றைக்கி தான் பார்த்துருக்கீங்க. சரி, நான் முதல் முறையாக இருக்கிறதுனால என்னை குறித்து கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த உறவுக்கு மரியாதையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னை இந்த போதகர் அவர்கள் அவங்க ஒரு உறவினர்கள் வீட்டிலே கூட்டத்தில் என்னை கண்டார்கள். என்னை ரொம்ப ரசித்தார், என்னை ரொம்ப ஸ்கேன் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் என்னோட ஒரு தொடர்பும் பண்ணதில்லை. அவர் ஒரு ஃபோன் பண்ணி வந்துடுவியா, அவர் ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, எப்படியும் வந்துடுவான் அப்படின்னு. அதனால் ஒரு ஃபோன் பண்ணி கூட வந்துடுவியா, உனக்கு நோட்டீஸ் அனுப்புனேன்னா, அவரெல்லாம் சகோதரர் நம்பிட்டார். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அதனால் நாங்கள் எதுவுமே பழக்க வழக்கமே இல்லை. ஐயாக்கிட்ட நான் ஃபோனில் கூட பேசினதாக எனக்கு ஞாபகம் இல்லை. இதை ஏன் நான் முன்னக்கூட்டி சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் பேசும்போது கர்த்தர் என்னோட பேசினார் அப்படின்ற உணர்வு நமக்கு வேணும். இந்த பாஸ்டர் ஏதோ சொல்லி வச்சு பேசுகிறாருன்ற எண்ணங்கள் வந்துடக்கூடாது. அதனால் அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பார்த்துருக்கேன். அவர் நான் பாடின பாட்டையே சொன்னாராம், அவர் அப்படிலாம் பாடுவார்னு. அதனால் இன்றைக்கி தான் 2வது முறை 3வது முறை பார்க்குறேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் நம்ம எல்லாரையும் பார்த்தவர் ஆண்டவர். இந்த நாளுக்கு என்ன தேவை என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே போதகர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் தகப்பன் மாதிரி தான் என்ன இல்லை. இன்றைக்கி தேவை தகப்பன்கள் தான் தேவை. அதனால் நீங்கள் ஒரு தகப்பன்மார் கீழே இருப்பது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாகும். எனக்கு என்ன இப்படி ரொம்ப ஏன் நான் பயந்து இப்படி போய்கிட்டே இருக்கேன்னா, நீங்கள் இப்போமே நோட்டு பென்னு புக்கெல்லாம் எடுத்து ரொம்ப சீரியஸாக இருந்த உடனே இதில் வேறு கேமரா வேறு இருக்கா, அதை நினச்சா இன்னும் பயமாக இருக்குது. ஏன்னா நான் 1.5 மணி நேரம் பேசுவேன். இதை என்ன பண்ணிடக்கூடாது, அந்த 1 மணி நேரம் 25 நிமிஷத்தை கட் பண்ணி 5 நிமிஷத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன் பாருங்கள், அதை மட்டும் எடிட் பண்ணி போட்டு என்ன ஓஹோன்னு ஆக்கிடக்கூடாது. அதனால் கேமராமேன் தயவாக கேட்குறேன், அந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது, ஆனால் சில பேர் செஞ்சு விடுவானுங்க ஐயா,
அதுதான் கஷ்டம். அதனால் இன்றைக்கி நான் எங்கேயாவது போனால் இந்த செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறவங்களாம் பார்த்தா அது செல்ஃபோன் ஹைட்டு கூட இருக்காது, நான் எடுக்கும். நான் கெஞ்சி கேட்குறேன், விட்டுருடா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் பிரசங்கம் பண்ணுறது. ஏன்னா நானும் மனுஷன் தானே. நான் உயிரை கொடுத்து 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் டெலிகாட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் எதையாவது ஒன்று டக்குன்னு கட் பண்ணி ஜாயின் பண்ணி இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகிடுச்சு. போன வாரம் என் பேத்திக்கு பிறந்த நாள். அதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பாட்டி தாத்தா வாழ்த்துல் சொல்கிற மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கய்யா. என் பையன் என்ன தான் பண்ணான்னு தெரில. எங்கள் மாமனார் மாமியாரும் இருக்கிற பழைய ஃபோட்டோ அது 7 வருஷத்துக்கு முன்னாடி. என் பேத்தியை ப்ரைஸ் லார்ட் அப்படின்றாங்க. எப்பட்றா இதுன்னு? அப்படி தான் டாடி, காலம் முன்னேறி விட்டது. அதனால் இல்லாததை இருக்கிறதை போலவும் நடக்காததை நடந்தது போலவும் நமக்கு காண்பிக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் பெருகிருச்சு. அதனால் ஐயா பிரசங்கம் பண்ண மாதிரி ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். அது இந்த செல்ஃபோனுன்னு ஒன்று குட்டி பிசாசு இருக்குது பாருங்க. ஐயோ, அந்த பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம தப்ப முடியல. படுக்கை அறையிலேருந்து பாத்ரூம் வரைக்கும் அதுக்கு தான் முதல் உரிமை. சரி, படுக்கை அறையிலையும் பாத்ரூம்லையும் தூக்கிட்டு போனால் சர்ச்சிலையும் வந்தால் அதுக்கு தான் முதல் உரிமை. பிரசங்கியார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு இந்த முதல் பொண்டாட்டி என்ன சொல்கிறான்னு இவளையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா சிலர் சொல்கிறாங்க, என் வீட்டுக்காருக்கு 2 ஒய்ஃபுங்க. நீ ஐயோ, அந்த பிரதர் ரொம்ப நல்லவராச்சே, எப்படி? இல்லை, முதல் ஒய்ஃபு நான், 2வது ஒய்ஃபு செல்ஃபோனு. எப்போதுமே முதல் ஒய்ஃபுக்கிட்ட அன்பு செலுத்த மாட்டேன் தானே, 2வது ஒய்ஃபுக்கிட்ட தான் நம்ம அதிகமாக நேரம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கே யாராவது 2 பொண்டாட்டியோடு வைத்திருந்தால் நீங்கள் ஒரு பொண்டாட்டியை தயவு செய்து பாக்கெட்டிலே அடைத்து விடவும். ஏனென்றால் இன்றைக்கி நமக்கு தேவையான வார்த்தைகள் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் செல்ஃபோன் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு கப்பல் வாங்குற மாதிரி, பிளைன் வாங்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் கையில் வச்சுக்கிடுங்க, பரவாயில்ல. இல்லைன்னா அதை தூக்கி கொஞ்ச நேரம் ஓரமாக வச்சுருங்க, நம்ம நிம்மதியாக வாழலாம். பிரைஸ் எல்லாம். இந்த சபையில் எழுப்புதல் வரணும், அது வரணும், இது வரணும்லாம் சொல்கிறாங்க. ஒரு மாற்றம் வரணும்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். பாத்ரூம் போகும்போது செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். எடுத்துகிட்டு போகாதவங்க பாக்கியவானுங்க. எடுத்துகிட்டு போகிறதுங்களே சொல்கிறேன், அநியாயம் பிடிச்சவங்களாம் இருக்காங்க. ஒரு வீட்டில் 1 தான் இருக்குது ரெஸ்ட் ரூம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நான் கேட்டேன், ஒரு மீட்டிங் முடித்தோடனே, ஏங்க அங்கே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, அங்கே போனால் தான் பிரதர் வருதுன்றாங்க. அப்போ நான் சொல்கிறேன், உனக்கு வியாதி முத்தி போச்சு, நல்ல டாக்டரை போய் பார்க்கணுன்னு சொல்கிறேன். அது ரொம்ப டேஞ்சருங்க. அதை பார்த்தா தான் தூக்கம் வருது, அதை பார்த்தா தான் பலானது வருதுன்னா நீங்கள் வியாதியின் உச்சக்கட்டத்தில் வந்துட்டீங்க. இன்றைக்கி சர்வீஸ் முடித்த உடனே ஒரு நல்ல டாக்டரை போய் பார்த்துருங்க. நாளைக்கு அரசாங்க விடுமுறை. அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி விடுமுறை தான் போகுது. புதன்கிழமை கட்டாயம் போய் என்ன, செவ்வாய்க்கிழமை கூட லீவ் விட்டுறாங்க தமிழ்நாட்டில். இங்கேயும் அப்படி தானே, ரொம்ப கஷ்டம். 3 நாள் விட்டால் வியாதி முத்தி போயிடும். புதன்கிழமை காலையில் 8:30 9 மணிக்கெலாம் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து, டாக்டர் இதை எடுத்துகிட்டு போனால் தான் எனக்கு எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க, அப்போ தான் நல்லா இருப்பீங்க. இன்னும் இந்த ஆள் ரொம்ப சீரியஸாக பேசுவார்னு பார்த்தா காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாருலாம் நீங்கள் நினைக்காதீங்க. பரலோகமே காமெடி தான் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கவே மாட்டீங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் பிதாவையும் இயேசுவையும் குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நான் என் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தமும் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த வசனத்தை படிங்களேன் பார்ப்போம். வசனம் சொல்லாமல் நீங்கள் எடுத்து வாசிக்க மாட்டீங்களோ? தெரிஞ்சால் நான் சொல்லியிருக்க மாட்டேனா? இதெல்லாம் நான் எழுதி வச்சுக்கிட்டா வந்தேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. சொல்லுங்கள், வாசிங்க பார்ப்போம். யார் வாசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏம்மா யார்மா? அதிகாரத்தை சொல்லுங்கம்மா. படிங்க. ஏக்கா
அக்கா நீ ஏன்க்கா அங்கே போன? ஐயோ நான் சொல்கிறது வேறக்கா. வானத்தை உண்டு பண்ணுகையில் நான் அங்கே இருந்தேன். பாருங்க, அவர் தான் அது பாருங்க, அவர் டீச்சரில் எவ்வளோ அழகாக ஐயா வசனத்தை அதிகாரம் சொல்லியிருங்க தலைவரே. 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். இயேசு எப்படி இருந்தாரு? செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து, நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து, எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அடுத்த வசனம், அவருடைய பூர்வத்தில் சந்தோஷப்பட்டு மணமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு எப்படி இருந்தாரு? மறுபடியும் அந்த 2 வசனம் தொடர்ச்சி வாசிங்க தகப்பனே, வாசிங்க ஐயா. அவர் அருகே அவருடைய பூர்வ காலத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். எப்படி இது யாரை பத்தி சொல்லியிருக்கீங்க ஐயா? நீங்க தான் சொன்னோம் டீச்சர். யாரை பத்தி சொல்லியிருக்கியா? இயேசுவையும் பிதாவையும் பத்தி சொல்லியிருக்கு. இயேசு அவருடைய மடியில் எப்படி இருந்தாரா? செல்ல பிள்ளையா. நம்ம பேர பிள்ளைகளை, பிறந்த குழந்தைகளை எப்படி கொஞ்சுவோம்? எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் நம்ம லூசுங்களான மாதிரி இருக்கும். அப்படி தானே கொஞ்சுவோம். எத்தனை பேர் நீங்களாம் கொஞ்சினது இல்லையா? சீரியஸாக இருக்கீங்களையா? மத்தியானம் சாப்பாடு வேறு இருக்குது. பெண்கள்லாம் நீங்கள்லாம் பாக்கியசாலிகள். இன்றைக்கி சமைக்கிற வேலை மிச்சம். பாஸ்டர் வாழ்க, சமையல் வேலை மிச்சம்னா சந்தோஷம் தானே. ஆனால் இன்றைக்கி துணி துவைக்கிற வேலை கூட மிச்சமாக இருக்கணும். சில சேட்டை தாங்க முடியல, துவைச்சி காய போட்டு தான் வந்திருக்கோம். அதுவும் காய போட்டு வந்துட்டு, ஆண்டவரே மழையை நான் கட்டுகிறேன், ஆண்டவரே ஆராதனை முடிச்சுட்டு போகிற வரைக்கும் மழை பெய்யக்கூடாதுன்னு அங்கேத்தான் எனக்கு இடிக்குது. நீ துவைச்சி காய போட்டால் வீட்டில் போட்டு வரணும். மழை காலத்தில் மழை பெய்யாதே, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை ஆண்டவர் என்ன நினைப்பார்? லூசுங்களாடா, உங்களை ரசித்தேன், லூசுங்களாகவே இருக்கீங்களே. மழை காலத்தில் மழை பெய்யக்கூடாதான், வெயில் காலத்தில் வெயில் அடிக்கக்கூடாதான், ரோட்டில் போகிற நாய் குலைக்கக்கூடாதான். என்னங்கடா இது? தேவ படைப்புக்கு விரோதமாக செயல்படுறீங்க. நாயின்னா குலைக்கணும். நீ எதுக்கு அந்த ரோட்டில் போகிற? அடுத்த தெருவில் போக வேண்டியதானே. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு விசுவாசம்னா ஐயோ பயங்கரம். இயேசு நாமத்தினாலே வாயை கட்டுகிறேன். கட்னியை வீட்டில் போய் அவுத்து விட்டியா? அப்புறம் நாளைக்கு அது எப்படி சாப்பிடும்? அப்போ உனக்கு கட்டுறதுக்கு விசுவாசம் இல்லை, அவுக்கிறதுக்கு விசுவாசம் இல்லை. நாய் வாயை கட்டுறேன்னு சொன்னால் வீட்டில் போய் மரியாதையை, ஆண்டவரே நான் வர்ற வரைக்கும் கட்டி வைத்திருந்தீர், இப்பொழுது அவுத்து விடும், அப்போது அது பிழைக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னா புரியுதா? ஆமென். சும்மா கட்டுறேன் இடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயோ பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் போகிற வரைக்கும் இந்த நாய் பிழைக்காது பிரதர் அப்படின்னு வர. ஏன்னா அது ஊம நாயாக இருக்கும். இல்லை நான் ஏற்கனவே வாயை கட்டிட்டேன். நான் சொன்னேன், வாயை கட்டினியா, அவுத்து விட்டியா என்னைக்காவது? அது சாப்பிட வேணாமாடா. சில பேர் மணி வாயை கட்டியே வச்சுருப்பீங்க. ஒரு வாரம் கழித்து அது வாய் திறந்துடும். நம்ம வாழ முடியாத அளவுக்கு திறந்துடும். அதனால் மனைவி வாயெல்லாம் யாரும் கட்டப்படாது. டெய்லி அதை திறந்து விட்டு அது பேச வாய்ப்பு கொடுக்கணும். அதனால தான் இன்றைக்கி சாயங்காலம் ஃபோன் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டுருங்கன்றேன். நிறைய பேச வேண்டியது இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆண்களை விட பெண்கள் ஏன் ஓவராக பேசுகிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? கை தூக்குங்க பார்க்கலாம். யாருக்காவது தெரியுமா? ஆண்களை விட பெண்கள் ஏன் அதிகமாக பேசுகிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க படைப்பே அப்படி. ஆண்டவர் படைச்சதே பேசுகிறதுக்காக தான் இல்லையா? ஆதாமை படைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கானே இந்த பையன், என்ன நம்ம படைப்பில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படின்னு பார்த்து எப்போ பார்த்தாலும் மூணி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஆண்களுக்கு பெண்கள் பேசின உடனே முகம் மலரும். தெரியுமா? மனைவி பேசினா மலராது, அடுத்தவ பேசினா அப்படியே. ஆமாவா இல்லையா? மனைவி பேசினா மூணி தான் இருக்கும். சர்ச்சில் வந்து சிஸ்டர் பேசினா ஐயோ என்ன முகம் அப்படியே, ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னா ஆண்டோடைய படைப்பே அப்படி. ஏன்டா இவன் ரொம்ப சோகமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறதுக்கு ஒருத்தியை படைச்சார். பேச்சை நிறுத்தவே முடியாது, ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் புருஷர்கள் தைரியம் இருந்தால் கை தூக்குங்க. உங்கள் மனைவியை பார்த்து லூசு மாதிரி பேசிக்கினே இருக்கேன்னு சொன்னவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எவ்வளவு தைரியம்! ஆண்கள் வருத்தப்படக்கூடாது, அவங்கள லூசுகள் ஆக்குனதே நம்ம தான். இப்படி நிறைய பேச வேண்டியது இருக்குது. இதை சண்டே ஆராதனைன்றதை நான் மறந்துட்டேன். அதனால் நான் பிரசங்கத்துக்கு போயிடுறேன். சீக்கிரம் சாயங்காலம் வந்துடுங்க. சாயங்காலம் கணவனும் மனைவியாக வர்றவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்புனா, கணவனும் மனைவியும் பக்கத்தில் உட்காரலாம். சில மூஞ்சி சோகமாயிருமே, ஐயோ இங்கேயும் வந்து அவள் கூட ஏடா உட்காரணும், ஏன்டா வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் தள்ளி இருக்கலான்னு பார்த்தா இப்படிலாம் சில பேருக்கு தோணும்.
ஒரு சிஸ்டர் வந்து தன்னுடைய கணவன்கிட்ட சொன்னாங்க, ஏங்க ஏங்க சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுத்துருங்கங்க, ஏங்க எடுத்துருங்கங்க சீக்கிரம். எதுக்குமான்னு, இல்லை பரலோகத்துக்கு போனால் நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாங்க அப்படின்னு. இவன் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான். ஏன்டி அங்கே வந்தாலும் உன் கூட தான் இருக்கணுமா, அப்படிப்பட்ட ஞானஸ்தானமே வேணாண்டின்னு சொல்லி இவர் எடுக்காமல் இருக்காரு. சீக்கிரம் எடுத்துருவார். ஆமான்னு சொல்லுங்க, எடுத்துடணும். சரி, இந்த துணுக்கெல்லாம் எதுக்குன்னா, ஐயோ இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரன் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு அங்கே இருந்தானா அட்டி போட்டு கொண்டு வந்துடணுங்க, ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, சாயங்காலம் எல்லோரும் வந்துடுங்க. சரி, உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுகிற என்னுடைய பெயர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், டேவிட் பாக்கியராஜ் தெரியும் தானே. 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு ஊழியக்கார் வந்தார். நான் என் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருந்தேன். என்னை பார்த்து, அவர் இல்லைங்களா அப்படின்னாரு. யாருன்னு, அதான் டேவிட் பாக்கியராஜ் இல்லையான்னாரு. யாருக்கிட்ட? என்கிட்ட. நான் பார்த்தேன், ஓ பார்ட்டி வேறு ஏதோ பிளானோட வந்திருக்கு பொழுதுன்னு. நம்ம இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்குல்ல, நமக்கு தெரியும்ல, 35 வருஷம் இருக்கும்ல. ஐயோ இப்போ தான் வெளியே போனாருங்க அப்படின்னு. அப்படிங்களா அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு, இல்லை அவர் நான் வரும்போதெல்லாம் எனக்கு காணிக்கலாம் தருவார். யார்? டேவிட் பாக்கியராஜ் காணிக்க தருவார், காலண்டர் தருவார். எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும். போன மாதம் கூட வந்தே காணிக்க தந்தாருன்னாரு. எனக்கு தாங்கவே முடியல, எழுந்து ஓடுறான்னு சொல்லலான்னு தோணுச்சு. அப்புறம் சொன்னால் நான் தான் டேவிட் பாக்கியராஜ், அவருக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் எதனா கொடுக்க வேண்டியது இருக்குது, அதனால் நான் அமைதியாக இருந்துட்டேன். அவர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, இன்னும் வரலீங்களா, தெரில எப்போ வருவார், நீ வந்தால் சொல்லுங்கள், நான் வந்துட்டு போனேன்னு. சரி, புரியுதா? இப்படி நிறைய கேஸுகள் மத்தியில் நம்ம வாழ்கிறோம். அதுக்கு தான் ஐயா சொன்னார், ஜாக்கிரதையாக இருங்கள், ஆனலாக இருங்கள். அனலாக இல்லைன்னு வச்சுக்கோ, ஒன்று எரிச்சிருவாங்க. நீ அனலாக இருந்தால் தான் அவங்கள எரிக்க முடியும். புரிஞ்சவங்களாம் ஒரு அழிலையே சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு 5 வயசில் அம்மா இல்லை, 10 வயசில் அப்பா இல்லை. நான் நிறைய உங்கள்கிட்ட பார்த்த ஒன்று நிறைய பேசணும்னு தோணுது. அதனால் என்னுடைய சாட்சி புக்கு ஐயா ஒரு அற்புதமான துணுக்கு வச்சார் பாருங்க, 2 நாள் இருந்தால் உனக்கு ஃப்ரீ, இல்லைன்னா காசுன்னு. இதில் நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன். முதல்ல ட்ராக்ஸாக வெளியிட்டோம், அப்புறம் புஸ்தகமாக வெளியிட்டோம், அப்புறம் ஒரு படமாக எடுக்கலான்னு நான் கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் கட்டி ஒரு 63 பேர் சேர்ந்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது காந்தி தாத்தா கலர் மாறிட்டார். புரியுதா உங்களுக்கு? சரி, கலர் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்காரு, நம்மகிட்ட வருவார்னு பார்த்தா போனவர் தான். பளிச்சின்னு வந்தார், ரொம்ப வேகமாக போயிட்டார். இப்போ அவரை காணோம். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால் ஷூட்டிங் பாதிலேயே நின்றுக்கிட்டே இருக்குது. சரி, அதனால் அது படமாக வருமா வராதான்னு தெரில. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் காலத்தில் வரலன்னு என் சந்ததிகள் இருக்குல்ல, அது வந்துடும் நினைக்கிறேன். ப்ரைஸ்லாம். சரி, 5 வயசில் எனக்கு அம்மா இல்லை, 10 வயசில் அப்பா இல்லை. அப்போ நான் எப்படி வாழ்ந்திருப்பேன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். எனக்கு 5 வயசில் எங்கள் அம்மா இறந்ததுனால எங்கள் அப்பா 2ஆக கல்யாணம் பண்ணாங்க. எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம், இதை ஏன்னா அழுத்தமாக சொல்லணும், எங்கள் அப்பாவை யாரும் தப்பாக நினைக்கப்படாது. புரியுதா உங்களுக்கு? ஓ 2 பொண்டாட்டிக்கார அவர் அப்படின்னு நினைக்கப்படாதுல்ல. எங்கள் அம்மா செத்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும், என் தங்கச்சிக்கு 3 வயசு, எனக்கு 5 வயசு இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ஒரு பெண் துணை தேவைன்னு சொல்லி எங்கள் சித்தியை 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணாங்க. அவங்க இந்துவாக இருந்ததுனால எங்கள் அப்பா என்ன பண்ணார், பைபிளில் சொன்னது எதுவுமே மாறாது. சில பேர் லவ் பண்ணிக்கிட்டு கர்த்தரே காமிச்சார், நான் விசுவாசத்தில் வளர்த்துருவேன்னு சொல்லிட்டு கோயிலில் போய் மணி ஆட்டிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்களா சில பேர். அதனால் அதில் கர்த்தரை மிஞ்சி நீ ஒன்றும் பண்ண முடியாது. விசுவாசி அவ்விசுவாசியோடு பிணைக்கக்கூடாதுன்னா பிணைக்க முடியாது. ஏன்னா அங்கே விசுவாசத்தை விட அவ்விசுவாசி தான் பவர்ஃபுல்லாக இருப்பான். சாலமோன் ஞானியே கோயிலில் போய் மணி ஆட்டுற அளவுக்கு ஒருத்தி மாற்றிருக்கான்னா நீங்களாம் என்ன பெரிய ஆளா என்ன? புரியுதுங்களா? சாலமோன் ஞானி எந்த விஷயத்தில் பெரியவர்னா, அவரை போல் உலகத்தில் பெரிய குடும்பஸ்தன் யாருமே இல்லை. அவனுக்கு நம்ம ஒன்றை வச்சுக்கிட்டு எவ்வளோ பாடுபடுறான்னு வாழ்கிறவங்களுக்கு தெரியும் தானே. பாருங்க, ஆமாம் பக்கத்தில் தாலே எவ்வளோ தைரியமாக ஆமான்றாரு. ஒன்றை வச்சுக்கிட்டு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு 30 கடைக்கு இழுத்து எழுகிறார். அவர் 700 பத்தாதுன்னு 300 ப்ளஸ். எத்தனை பேருக்கு புரியுது? 700 + 300 என்ஜாய் பண்ணி வாழ்ந்துருக்குறான்டா சாமி. 1000 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒரு நிறுவம் எழுதுறாரு, மாயை மாயை எல்லாம் மாயை, மனசுக்கு சஞ்சலமாக இருக்குது. எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது செம்ம ஹாப்பி ஆகிடுவேன். ஒன்றை வச்சுக்கிட்டு நாங்கள் பாடாத பாடுபடுறோம், 1000 வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணால் சஞ்சலமாக தாண்டா இருக்கும். பிரைஸ்லோ. எங்கள் அப்பா உன்னோட தான் வாழ்ந்தார். செத்து போனதுக்கப்புறம் 2வது
அது இந்துவாக இருந்ததுனால எங்கள் அப்பாவும் இந்து மதத்தின்படி இழுக்கப்பட்டு எல்லா கடவுளும் ஒன்றுன்ற கொள்கையில் எங்களை வளர்த்தாரு. சரிதானா? எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்லும்போது ஒரு நாள் வீட்டுக்கு போனால் அங்கே ஒத்த கையில் மலையை பிடிங்கிட்டு பறந்து போகிற மாதிரி ஒரு கடவுளை பார்த்தேன். அவருக்கு வாய் இப்படி இருந்துச்சு, வாலும் இருந்துச்சு. அது பேர்லாம் நீங்கள் சொல்ல வேணாம், பார்த்தாலே தெரியுது. ஓ, ஏன்னா அவர் பக்தனாக இருந்தானே ஒத்த கையில் மலையை பிடிங்கிட்டு படங்கின்னு போகிறாருன்னா அவர் தான் பெரிய சக்தி உள்ள கடவுள்னு நான் அவர் மேலே தீவிரமான பக்தனாக இருந்தேன். அப்போ அவர்கிட்ட இருக்கிற மொத்த சேட்டையும் என்கிட்ட இருந்திருக்கும். தெரியுமா உங்களுக்கு? சில பேர் பிள்ளைகளை சொல்லுவாங்க பார்த்துருங்களா, எருமை மாடுன்னு. ஏன்னா பெரிய எருமை பெற்றது சின்ன எருமையாக தான் இருக்க முடியும். இது சில எருமைகளுக்கு புரிகிறது, சில எருமைகளுக்கு புரியவில்லை. நீங்கள் வாழ்க. ஏதாவது பிள்ளையை எருமை மாடுன்னு திட்டுனா ரொம்ப தப்புங்க. பிரைஸ்லாம் மனுஷனுக்கு எப்படி எருமை மாடு பழகும்? இப்போ தான் சில பேருக்கு புரியுது, குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. அதனால் பிள்ளைகளை திட்டும்போது கூட அழகாக திட்டணும். எப்படி திட்டணும்னா, நம்ம இந்திய தேசத்தில் ஒரு இனம் இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு பொருளை உடைச்சிட்டா கூட சமத்து ஒடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும். அதுதான் சமத்தா எல்லா இடத்துலையும் இருக்குது. புரிகிறவங்களுக்கு புரிஞ்சால் போதும். நம்ம ரசிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோன்னு சொன்னால் கூட எருமை மாடு ஒடிச்சிட்டியா, அப்பா பெரிய எருமை மாடு வந்தோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய எருமை மாடு ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சொல்ல, இது வந்த உடனே முட்டை தேவையா? இது பிள்ளைகளை திட்டும் பொழுதே ஒடிச்சிட்டியா, காட் பிளஸ் யூ. வருமா? நமக்கு வரணும், ஆனால் வராது. வரணும். பிள்ளைகளை திட்டும்போதே செல்லமாக ரொம்ப அறிவு. நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் உங்கள் மனைவிகளை லூசுன்னு திட்டுறதை விட்டுட்டு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி திட்டுறதுக்கு ஒரு வேர்ட்ஸு சொல்கிறேன். உங்களுக்கு அறிவு இருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்களே மனைவிங்கன்னா கேட்கணும். அவள் தான் மனைவி. எத்தனை பேர் புருஷன் அறிவு இருக்கான்னு கேட்குது பாருங்கள். என்ன அறிவு இருக்கான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், உண்மைதான் அம்மா, இந்த பூமணி அம்மாவும் ஆபரகாமும் சேர்ந்து பெற்ற உன்னை போல் எனக்கு அறிவு இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு எதுக்கு எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் இழுக்கிற? இல்லை, அவங்க அறிவாளின்னு சொல்கிறேன்னு, அதோட அந்த சாப்டர் க்ளோஸ். உன்னே மாதிரி எனக்கு அறிவு இல்லைம்மான்னு சொன்னால் அது சிரிச்சிடும்ல. சிரிக்குமா? சிரியாத. அதை விட்டுட்டு எனக்கு அறிவில்லைன்னு சொன்னேன், உன் குடும்பத்துக்கு அறிவில்லைன்னா 3 நாள் நல்ல சோறு கிடைக்காது. இது புரியுறவங்களுக்கு புரிஞ்சா போதும். இதெல்லாம் நீங்கள் நல்ல வாழ்க்கையில் வாழ நீங்கள் பழகிக்கணும். இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவன் விரும்புகிறார். பிரைஸ் லார்ட். இன்றைக்கி சாயங்காலம் தான் குடும்பத்தை பற்றி பேச போகிறேன். இதெல்லாம் ஏன் பேசினேன்னா, உங்களுக்கு இப்போவுமே நெஞ்சு பட்பட்னு அடிக்கணும். ஐயோ மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம மனைவியை கூப்பிட்டு வந்துடணும், நம்ம புருஷனை கூப்பிட்டு வந்துடணும்னு கொண்டு வந்துடணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். ஏன்னா குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஆதியிலே தேவன் சபை நடுவே உலாவவில்லை, குடும்பத்தின் நடுவே உலாவினார். அந்த குடும்பங்கள் அதை இழந்ததுனாலே சபைகளை தேடினார். அதனால் குடும்ப உறவை நம்ம சரியாயிடும். எத்தனை பெற்றோர்களுக்கு என் பிள்ளை கீழ்ப்படியவே மாட்டான், அட்டங்கவே மாட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சும்மா தூக்குங்க. நான் கேமரா இந்த பக்கம் தானே இருக்குது, உங்கள் பக்கம் திரும்ப கொஞ்சம் கை தூக்கு, கொஞ்சம் சும்மா கை தூக்குங்க. என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டான் பிரதர், அடங்க மாட்டான் பிரதர். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சிம்பிள் விஷயம். நீ ஆண்டவருக்கு அடங்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. அதனால் இது அடங்காப்படாரியாக இருக்குது. நீ அடங்கி பாரு, தானாக அடங்கிடும். சில பெற்றதுங்க தலையை பார்த்தியா ஆண்டவர் எப்படி சொல்கிறன்னு அப்படின்னு சொல்கிறல்ல, மொத்தமாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்குல்ல, வச்சுக்கிறேன். அதனால் என் வீட்டில் என் பிள்ளைகளை நான் கரெக்ஷன் பண்ண விரும்புனா, அது கரெக்ஷன் ஆகலைன்னா நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து என்ன பரிசோதித்தா ஆண்டவர் என்ன கரெக்ஷன் பண்ணிவிடுவார், சரியாயிடும். இந்த அடங்காத பிள்ளைகளும் கீழ்ப்படியாத பிள்ளைகளையும் திருத்துறதுக்கு நம்ம படைக்கப்படலை, நம்ம திருந்துறதுக்கு அதை படைச்சிருக்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன தான் தேவன் மாற்ற விரும்புகிறார், என் வீட்டில் என்ன மாற்றம் வேணுமோ அது முதல்ல என் வாழ்க்கையில் உண்டானால் என் வீடு சரியாயிடும். நான் சில ரகசியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன ரகசியம் பிரதர்? தேவ ரகசியமா? நான் குடும்பத்தை லகுவாக நடத்தினதுனுடைய ரகசியம். 31 வருஷம் குடும்பம் நடத்துகிறேன்னா எவ்வளோ வாங்கியிருப்பேன், எவ்வளோ கொடுத்துருப்பேன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன், கற்றுக்கிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக வாழலான்றதுனால தான் ஆண்டவருங்க கொண்டு வந்திருக்கிறார். சரி, எங்கள் அப்பா சித்தி கூட சேர்ந்து அவர் ஆயிட்டாரா, சின்ன வண்ணம் ஆயிட்டார். நானும் தீவிரமான டேஸ் பக்தனாக இருந்தேன். கடைசியில் எங்கள் அப்பாவும் 10 வயசில் இறந்துட்டாங்க. 12 வயசில் சிங்கார சென்னைக்கு வந்தோம். எங்கள் ஊரில் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் பசியினால் இந்த புளியங்கொட்டைகள் சொல்லுவாங்க தெரியுமா? பிள்ளைகளுக்கு
புளியங்கொட்டைகள் புளியமுத்துக்கள் தெரியுமா பிள்ளைகளுக்கு? தமிழே தெரில. 150 ரூபானா 150 ரூபானா என்னது அப்படின்னு கேட்குற அளவுக்கு பிள்ளைகள் மாறி போச்சு. அதனால் புளியங்கொட்டைகளே என் பையன்கிட்ட 50 ரூபா இருக்காடானா 50 ரூபானா எவ்வளோ டாடினார். டேய் தமிழன் தானடா நீ, 50 ரூபாய் என்றால் தெரியாதா மகனே அப்படின்னு இப்படி கையை காமிச்சு, ஓ 50 ருபீஸா? கேவலமாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு. நீங்கள் கர்நாடகாவில் இருக்கீங்க, நீங்கள் மிஸ் பண்ணி அடிங்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் சரியாக அடிக்க பழகுங்கோ, புரிகிறவங்களுக்கு புரிஞ்சால் போதும். சின்ன வயசில் புளியங்கொட்டைகளை சாப்பிட்டு பசினால் வாழ்ந்த எனக்கு சிங்கார சென்னையில் வந்தோடனே 3 வேளை சோறு கிடச்சிது. என்ன கிடச்சிது? 3 வேளை சோறு கிடச்சா அதோடு கூட சேர்ந்து ஒரு திமிரு வரும் பாருங்க, அது ரொம்ப டேஞ்சர். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா நமக்குள்ளே ஒரு கொலஸ்ட்ரால் வேலை செய்யும். ஏன்னா திமிருன்னா நீங்கள் ரொம்ப முறைக்கிறீங்க, அதனால் கொலஸ்ட்ரால்னு சொன்னால் சந்தோஷமாக தானே இருக்குது. ஆங்கிலத்தில் திட்டுனா கோபம் வராது உங்களுக்கு. என்னை மன்னிச்சிருங்க மாமின்னு சொல்கிறது மானங்கட்ட பிரச்சனையாக இருக்கும். சாரி ஆண்டி அப்படின்னா சந்தோஷமாக தானே இருக்குது. எனக்கு சக்கரை வியாதி வந்துருச்சுன்னா கேவலமாக இருக்குது. சுகருங்கன்னு சொன்னால் ஸ்டைலாக தானே இருக்குது. எனக்கு திமிரு ஜாஸ்தி அப்படின்னா வருத்தப்படுவோம். கொலஸ்ட்ரால் அதிகம்னு சொன்னால் சந்தோஷமாக தானே இருக்குது. யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்குது கை தூக்குங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய கொலஸ்ட்ரால் இருக்கும் பாருங்கள், அது நெஞ்சு அடைச்சிருக்கும். கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு ஒரே ஃபார்முலா தான், வாக்கிங் போகணும். இது என்னென்னா இஸ்ரவேல் மக்களுக்கு உச்சக்கட்ட கொலஸ்ட்ரால். அதனால தான் 40 நாளில் போக வேண்டிய பயணத்தை 40 வருஷம் சுத்த வச்சார்னா அவர் கொடுமை செய்யலை. கொலஸ்ட்ரால் ஓவர் ஆயிடுச்சு. அது குறையிறதுக்கு சுத்தணும் இல்லை. சுற்றி பார்த்தா 2 பேருக்கு தான் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிது, மொத்தமாக செத்து போச்சு. நான் சொன்னதெல்லாம் உண்மையா? பைபிளில் படிச்சிருக்கீங்களா? நான் சொல்கிற மெத்தடு வேறு. அம்மா சுடுற தோசை மொத்தன்னு இருக்கும், நான் சுடுற தோசை கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். ஏன்னா நான் விளக்கு மரம் வச்சு பெருக்கி எடுத்து நல்லா சுற்றி கொடுப்பேனா. பாஸ்டர் சுடுற மாதிரியே சுட்டார்னா போர் அடிக்குது, தோசை பெருசாக இருக்குது. நீ அம்மா சுடுற தோசை பெருசாக இருக்கும். ஆனால் ஹோட்டலில் அவன் கற்பாம்பூச்சி எல்லாம் போட்டு அரைச்சி, இன்னும் ஹோட்டலுக்கு போகக்கூடாதுன்னு தோணுமே உங்களுக்கு. இப்போலாம் ஹோட்டலில் போனால் வெளிச்சத்துலேயே உட்கார வைக்க மாட்டானுங்க. ஏன்னா அதில் கிடக்கிறத கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன சாப்பாடு கொண்டு வைக்கிறானோ அதே கலரில் லைட்டை போட்டு வச்சிடறான். கண்ணாடி இல்லாமல் போனால் தேடி சரி விசுவாசமாக சாப்பிடுவோம். இது புரியுறவங்களுக்கு புரிஞ்சா போதும். சரி, ரைஸ்லாம் அப்படியே புளியங்கொட்டைகளை பொறுக்கி சாப்பிட்டு சென்னையில் வந்து 3 நாள் 3 வேளை நல்ல சாப்பாடு கிடச்சோடனே மறுபடியும் கோபமும் ரவுடித்தனமும் அதிகமாகிடுச்சு. டெய்லி ஒரு சண்டை. அதனால் எங்கள் அண்ணன் என்ன கொலை செய்வதற்கு முடிவு பண்ணார். ஏன் கொலை செய்கிறான்னா அவ்வளோ சண்டை, டெய்லி ஒரு வம்பு சண்டை வந்தால் என்ன பண்ணுறது, சரி இதை போட்டு தள்ளிடலாம், ஏன்னா அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை யார் கேட்க போகிறான்னு சொல்லி அவர் ஒரு லெட்ரு எழுதி வாங்குறார். என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாததுனாலே தற்கொலை செய்து கொள்ள போகிறேன், என் சாவுக்கு காரணம் யாரும் இல்லை அப்படின்னு அவர் ஒரு எழுதிட்டு, இதே மாதிரி எழுது நாளைக்கு ஒன்று கொல்ல போகிறேன்னார். எங்கள் அண்ணனுக்கு பயந்து என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாததுனாலே தற்கொலை செய்து கொள்ள போகிறேன், என் சாவுக்கு காரணம் யாரும் இல்லைன்னு எழுதி அவர் கையில் கொடுத்துட்டு அவருக்கு தெரியாமல் ஒரு லெட்ரு எழுதினேன். எங்கள் அண்ணன் தான் என்னை கொண்டுட்டார், அவரை சும்மா விடாதீங்கன்னு. தெரியுதா எவ்வளோ கேடி பையனு? இவ்வளோ கேடி பையன் பிரசங்கத்தை நம்ம கேட்கணுமான்னு உங்களுக்கு தோணும். இது கிமு, இப்போ கேடி இல்லை. உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக. கிமுன்னா கிறிஸ்திய வாழ்க்கையில் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் பெங்களூர் பட்டணம் தான் ஓடி வந்தேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பட்டணம் பெங்களூர். பெங்களூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற சிந்தாமணிக்கு போனேன். சரிதானே, இது ஒரு பெரிய ஸ்டோரி, சுருக்கமாக சொல்லிடுறேன். சிந்தாமணியில் போய் 3 நாள் ஆச்சு, சாப்பிட்டுட்டு 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளாக பட்னியாக இருந்து ஒரு ஹோட்டலில் போய் கையேந்தி நின்னும் பொழுது எனக்கு ஒரு 3 இட்லி வாங்கி கொடுத்தாங்க. 3 நாள் பட்னியாக இருந்தவனுக்கு 3 இட்லி போதுமா? போதாதுல்ல. என் சாட்சியை கேட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்தால் எனக்கு சாம்பார் நிறையா ஊற்றுவீங்க. இன்றைக்கி கூட எனக்கு ஊற்றுனாங்க. அவருக்கு 2 கரண்டி எக்ஸ்ட்ரா ஊற்றுப்பா, அவர் நல்லா சாம்பார் ரவுண்டு கட்டு அடிப்பாருன்னா என்ன போகிற இடத்துலலாம் அந்த சாட்சி கேட்டால் இந்த ஆள் சாம்பார் குடிப்பார் நினச்சிக்கிட்டு நிறைய ஊற்றுவாங்க. நானும் எவ்வளோ ஊற்றுனாலும் குடிப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? பசியின் கொடுமை. 3 இட்லியை கொண்டு வந்து வச்சோன்னா எனக்கு அப்படியே அழுகையாக வருது. இவ்வளோ பசிக்குது, 3 இட்லி போதுமா அப்படின்னு நான் அழுதுகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கப்பு சாம்பார், ஒரு கப்பு சட்னி. ஒரு பிளான் பண்ணேன், விடப்படாது. எதை? சாம்பாரை விடப்படாதுன்னு சொல்லி ஒரு இட்லிக்கு 2 கப்பு சாம்பாரையும் ஊற்றி கூழு மாதிரி குடித்து அப்படியே குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் சாம்பார் கேட்க மறுபடியும் 2 கப்பில் ஊற்ற சப்ளையர் முன்னாடி 2வது இட்லிக்கு ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன ஒரு மாதிரி திருன்னு பார்க்க நான் 2 இட்லிக்கு 4 கப்பு சாம்பார் குடிச்சிட்டு மறுபடியும் சாம்பார் கேட்க மறுபடியும் 2 கப்பு சாம்பார் ஊற்ற
புரியுதா? ஊற்றுறதுக்கு முன்னாடி அவன் என்ன தெரியுமா பண்ணால், ஒரு பெரிய பக்கெட் நிறையா கொண்டு வந்து வச்சு இது உனக்கு போதுமாடான்னு சொன்னான். உங்களுக்கு சிரிப்பாக இருக்கல, எனக்கு அழுகையாக இருந்துச்சு. மறுபடியும் 2 கப்பு சாம்பார் ஊற்ற 3 இட்லிக்கு 6 கப்பு சாம்பாரை குடித்து பசி போகாததுனால மறுபடியும் ரோட்டோரத்தில் கிடக்கிறத பொறுக்கி சாப்பிட்ட ஒரு தரித்திர மனிதனாக என்னை இயேசு தேடி வந்து ரட்சித்து ஆசீர்வதித்து உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கிறார். உங்களுக்கு உணர்வு இருந்தால் கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கணும். பேதைகளை ஞானியாக்குகிறாருன்னு சொல்லுது வசனம். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த எவரையும் மேன்மைப்படுத்த, எங்க கிடக்கிறவனையும் இங்க கொண்டு வந்து நிறுத்த தேவனால தான் முடியும். நீங்கள் எனக்கு சொந்தக்காரங்க சப்போர்ட் இல்லை, மனைவி சப்போர்ட் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, பணம் இல்லை, ஒன்றுமே இல்லைனாலும் இயேசுனுடைய கிருபை இருக்குல்ல, உன்னை கொண்டு போகிற இடத்துக்கு அவர் சரியாக கொண்டு போய் சேர்த்துருவார். பயப்படவே பயப்படாதீங்க. அது கல்வியாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் கூட இருந்தாங்கன்னா எங்கேயும் கொண்டு போய் நிறுத்திடுவார்ன்றதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. மறுபடியும் ஒரு மலையாளக்கார பேக்கரியில் வேலை கிடச்சிது. அங்கே போய் வேலை செஞ்சு மறுபடியும் ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒரு 5 பேர் மலையாளிஸ், நான் ஒருத்தன் தமிழை. இப்படி நாங்கள் அங்கே ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் இப்போ கூட சிந்தாமணிக்கு போனீங்கன்னா தெரியும், போகிற வழியில் ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலையில் ஒரு கல் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். போயிருக்கீங்களா சிந்தாமணிக்கா இருக்காவது? நீங்கள் அங்கே போனீங்கன்னா தெரியும். அந்த மலையில் ஒரு தீப்பெட்டி சைஸில் ஒரு கட்டடம் தெரியும். அங்கே மனிதர்கள் யாருமே ஏற முடியாது. ஆனால் நாங்கள் 5 பேர் ஒரு நாள் பிளான் பண்ணி, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே ஏறினா அங்கே போனால் ஒரு பெரிய கோயில் இருந்துச்சு. எல்லா கடவுளும் ஒன்றுன்று வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம் இல்லையா, அதனால் அங்கே போனால் ஒரு பெரிய விக்கிரக கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு, சாயங்காலம் வழி தெரியாமல் பேக் சைடில் பாதி வழி இறங்கினதுக்கப்புறம் இறங்கவும் முடியல, ஏறவும் முடியல. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு காலமும் நேரமும் வச்சிருப்பார். யாரும் இயேசுக்கிட்ட தப்பவே முடியாது. ஆமென் சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், டே கீழே இறங்க. என் கூட வந்த 4 பேர் மலையாளிஸு கீழே இறங்க முடியல, நான் மேலே ஏற முடியல. நான் அப்போ தான் சொல்லுவேன், எல்லோரும் ஊர் விட்டு வந்திருக்கிறோம், அவன் கடவுளை கூப்பிடுங்கடான்னா. ஒருத்தன் குருவாயிரப்பான்னா, ஒருத்தன் படைச்சவனேன்னா, இன்னும் 2 பேர் அழுதுகிட்டே இருந்தானுங்க. எனக்கு ஒரு கேள்வி, எந்த கடவுளை கூப்பிடுறது, எத்தனை, யார் காப்பாற்றுவா அப்படி நான் பயந்துக்கிட்டே இருக்கும்போது, நான் நிற்கிற கல் அப்படி பேர்ந்துக்கிட்டே இருக்குது. கல் கீழே விழுந்துச்சுன்னா எலும்பு கூட கிடைக்காது. அந்த கல் அப்படியே பேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் தமிழில் பேசுகிறாரு. எதில் பேசுகிறாரு? நான் இருக்கிறது எங்கே? கர்நாடகா ஸ்டேட்டில். என் கூட வந்தவங்க யார்? மலையாளிஸ். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மலையில் இருக்கிறோம், மனிதர்கள் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது தமிழில் ஒருத்தர் பேசுகிறார். என்னென்னா, ஆபத்து காலத்தில் என்ன நோய்க்கு கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டவுடனே திரும்பி பார்க்க பயம். பின்னாடி இருக்கிற தமிழ் ஆள் யார்? அப்படி நான் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் நிற்கிற கல் உடஞ்சி விழப்போகுது. கல் உடஞ்சி விழுந்த உடனே என்னை அறியாமலே இயேசுவே என்னை காப்பாற்றுங்கன்னு திருப்பி பிடிச்சி தொங்கும்போது ஒரு ஆள் காலை பிடிச்சி தொங்குற மாதிரி இருக்குது. நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதா? அந்த காலை ஒரு ஆள் காலை பிடிச்சி தொங்கிக்கிட்டு நான் என்ன யோசிக்கிறேன்னா, 4 பேர் கீழே நிற்கிறானுங்களே, மேலே நிற்கிற ஆள் யார் அப்படின்னு நான் எழுந்து நின்று திரும்பி பார்த்தா, நான் தொங்குனது ஒரு புல், தொடப்பம்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் விளக்குமாறுன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்குமாறு பண்ணுற புல் என்னுடைய முழு சரீரத்தின் வெயிட்டையும் தாங்கிச்சு. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் 5 பேருமே இறங்கிட்டோம். என் இருதயத்தில் ஒரு கேள்வி இருந்துச்சு, தமிழில் பேசின ஆள் யார், இந்த புல் எப்படி என்ன தாங்கிச்சு? ஆனால் அன்னையிலிருந்தே எனக்கு ரட்சிப்பு வந்திருக்கு, எனக்கு தெரியாது. பலருக்குள்ளே ரட்சிப்பு வந்திருக்கும், ஆனால் அது தெரியாமலே இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. என் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம். அப்போ எங்கள் கம்பெனி மேனேஜரே சொல்லுவார், என்னடா இப்போ ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி இருக்க அப்படின்வார். ஆனால் எனக்கு தெரியாது சேஞ்ச் ஆனது. இப்படியே இருந்து 4 வருஷம் கழித்து மறுபடியும் சிங்கார சென்னைக்கு வந்தேன். ஒரு நாள் எங்கள் அண்ணியார் ஆதி ஆமத்தில் 3 பேப்பர் இல்லாத, வெளிப்படத்தில் 7 பேப்பர் இல்லாத ஒரு கிழிஞ்சு போன பரிதாபமான ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு, யாராவது வந்திருக்கீங்களா? பைபிளை கிழிஞ்சு யாராவது பாருங்கள், பைபிளில் ஏதாவது பேப்பர் கிழிஞ்சிருக்கா? இல்லை. பைபிள் எப்போதுமே நீட்டாக புதுசாக இருக்கிறது நல்லது. அதுக்காக புதுசாகவே வச்சுருக்கக்கூடாது. புதுசாக வாங்கி பழசாக்கி, புதுசாக வாங்கி பழசாக்கி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பைபிள் புதுசாக வாங்கி பழசாக்கின்னு சொன்னோன்னே நீங்கள் போட்டு பழசாக்குறது இல்லை. படித்து அது பழசாக ஆயிடணும், கிழிஞ்சிடணும், அப்படி படிக்கணும். ஓகே. அந்த பழைய பைபிளை என் கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, சும்மா இருக்கும்போது படி, உனக்கு புத்தி வரும்னாங்க. என்ன வரும்னாங்க? கடுப்பாகுமா வேத? அப்போ எனக்கு புத்தி இல்லை. இந்த அம்மா இதை பிடிச்சி இதை படித்து ஒன்று எனக்கு புத்தி வர வேணான்னு அதை அப்படியே டேபிளில் வச்சுட்டேன். 3 மாதம் கழித்து ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட வீட்டுக்குள்ளே போனால்,
அந்த ஃபேன் காற்றுல அந்த பைபிளுடைய பேப்பர் அப்படி புரண்டு என்ன கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு. சரி புத்தி வரும்னு சொல்லிச்சே அந்த அம்மா அப்படின்னு போய் பைபிளை திறந்தா சங்கீதம் 50 1லேருந்து படிச்சுக்கிட்டே வரும்பொழுது உண்மையிலே புத்தி வந்துச்சு. 15ஆம் வசனம் வந்த உடனே என் இருதயத்தில் அப்படியே தட 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 தடன்னு ஒரு ஆட்டம் இருக்குது. ஏன்னா அங்கே நம்ம இப்படி வாசிக்க, நீங்களாம் பெந்தேகோஸ்தே சபை தானே அப்படின்னா எடுத்து வாசித்திருப்பீங்களே, வேகம் இல்லாமல் இருக்கீங்களே. காலையில் பாசிங்கில் வந்தீங்களோ உடனே பைபிள் எடுத்து வாசிக்க வேணாமா? ஆவிக்குரியவனா அப்புறம் எதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது? எல்லாரையும் சோம்பேறி ஆக்கிட்டோம் நம்ம இந்த ஸ்க்ரீனில் போட்டு எல்லாம் அங்கே பார்க்குறது, பைபிளை பார்க்குறதே இல்லை. அதனால் நிறைய பேர் பைபிளை எடுத்துகிட்டு வர்றதில்லை, அதை வேற தூக்கின்னு போய் அங்கே வச்சு இங்கே வச்சு நமக்கு தான் அங்கே போடுறாங்களே. இதெல்லாம் ஒரு காலத்தில் போயிடும், காணாமல் மறந்துடாதீங்க. சங்கீதம் 50 படித்து பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம் அங்கே குனிஞ்சு பாருங்க, பைபிளை தேடுங்க. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டோடனே நெஞ்செல்லாம் படபடன்னு வேத்து ஊத்துது. ஐயோ இந்த வார்த்தை எங்கேயோ கேட்டோமேன்னு எங்கே கேட்டேன்? 4 வருஷத்துக்கு அப்புறம் மலையில் கேட்டேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதுக்கப்புறம் என்ன நடந்தது? இயேசுவேன்னு கூப்பிட்டேன், புல்லிலிருந்து காக்கப்பட்டேன். அப்படின்னா என்னை தேடி வந்தது. தேவனுக்கெல்லாம் மகிமைப்படுத்த மாட்டீங்களா? சொந்த அறிவா கை தட்டுங்க. வேகமாய் அல்லேலூயா சொல்லுவோம் அப்படின்னா தான் சொல்லணும்னு இல்லை, சொந்தமாகவே நீங்கள் அல்லேலூயா சொல்லலாம், கையை தட்டலாம். பிரைஸ் தி லார்ட். நமக்கெல்லாம் சொந்த அறிவு இருக்குதானே? இங்கேருந்து சொல்கிறதையே சொல்கிறதையும் ஒழுங்காக செய்கிறதில்ல. அதுக்கு தான் இங்கேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் இருதயத்தில் அப்படி ஒரு கிளிக் ஆச்சுன்னா ஆமேன், எஸ் அல்லேலூயா நீ சொல்லுங்க, அதுதான் வளர்ச்சி. ஆமேன். சரி, அப்போ இந்த பைபிளில் இருக்கிற வசனத்தை கொண்டு ஒருத்தர் பேசினா என்னை தேடி வந்தவர் யார் தான்? ஓ அப்போ இயேசு தான் என்னை காப்பாற்றிருக்கிறார். நீங்கள் நம்புறீங்களா? அந்த நம்பிக்கையில் இயேசு மேலே எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. மறுபடியும் பெங்களூரில் வந்து ரவுடித்தனம் பண்ணலான்னு நினைக்கும் போது சென்னையில் அடையாறில் எங்கள் அக்கா வீடு இருக்குது. எங்கள் அக்காவுக்கு 3 சின்ன பிள்ளைங்க. அக்கா பிள்ளைங்களை பார்த்துட்டு நம்ம பெங்களூர் போகலான்னு அக்கா வீட்டுக்கு போனேன். அக்கா வீட்டுக்கு போனது சனிக்கிழமை. அக்கா சொன்னால் நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போடான்னா. சர்ச்சுனா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் எங்கள் அக்கா நல்லா சொன்னான். நல்லா கொட்டடிச்சு பாட்டு பாடுவாங்க, அதான்டா சர்ச்சுன்னா. அவளுக்கும் அவ்வளோதான் தெரியும். சரி கொட்டடிச்சு பாட்டு பாடுறத வேடிக்கை பார்க்கலான்னு சனிக்கிழமை அக்கா வீட்டில் தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் எங்கள் அக்கா அநியாயம் பிடிச்சவா உங்களே மாதிரி கொட்டடிச்சு பாட்டு பாடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னை கூப்பிட்டு போயிருக்கா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம தான் சொன்ன டைமுக்கு சர்ச்சுக்கு வர மாட்டோமே, ஏன்னா நம்மளாம் லூசுங்களாச்சு. உங்களும் சொல்லலை, சே நீங்கள் நல்லவன். 9 மணிக்கு சர்வீஸ்னால் 10:30 மணிக்கு பைபிளை தூக்கிட்டு கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் இன்னும் பாட்டு முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நான் உங்களை சொல்லலைங்க, எங்கள் அக்காவை சொல்கிறேன். அங்கே போனால் பாட்டெல்லாம் பாடி முடித்து ஆராதனை முடித்ததுக்கப்புறம் எங்கள் அக்கா கிட்ட கேட்டேன், என்னக்கா கொட்டடிக்க காணுன்னா என்னை பார்த்து புரியுதா? முடிஞ்சிச்சு குந்துரான்றாரு. செம டென்ஷன். அந்த பாஸ்டர் எழுந்துரு உட்காரு கண்ணை மூடுன்றாரு. எதுக்கு கண்ணை மூடணும்? கண்ணை மூடினா பக்கத்தில் தூக்கிட்டு போயிட மாட்டான். இப்படியே டென்ஷனாக இருக்குது எனக்கு. என்னடா கொட்டடிப்பாங்க பாட்டு பாடுவாங்க, நீ உட்கார வச்சு நேற்றே பெங்களூர் போயிருப்பேன், இந்த அக்கா இப்படி பண்ணிட்டாலேன்னு திட்டிக்கிட்டே உட்காந்துருக்கும்போது அன்னைக்கு பிரசங்கம் பண்ண வந்தவர் சொன்னார், மகனே நீ ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிட்டாய், நான் உன்னை விடுவித்தேன், நீ என்னை மகிமைப்படுத்தணும்னாரு. பாருங்க, ஒரு தேவன் மனிதனை பிடிக்க நினைச்சா எங்கே போனாலும் விட மாட்டார். அவர் நம்ம மேலே அன்புள்ளவராகவே இருக்கிறார். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்ம மேலே அன்பாகத்தான் இருக்கிறார். நம்ம சுற்றி வருவார், விட மாட்டார். அப்போ தான் எனக்கு இருதயத்தில் ஒரு சரியாக ஷேக்காச்சு, கர்த்தர் நம்மளை தேடி வராருன்னு. பெங்களூருக்கு வர்ற ப்ரோக்ராமை நான் கேன்சல் பண்ணி எங்கள் அக்கா வீட்லேயே இருந்து அப்படியே எங்கள் அக்கா வீட்டில் இருந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு சபையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது எந்த அண்ணன் என்னை அடித்து துரத்துனாரோ அந்த அண்ணன் என்னை கூப்பிட்டு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்தாரு. என்ன வச்சு கொடுத்தாரு? எங்கள் அண்ணன் என்ன வச்சு கொடுத்துருக்கணும்? மல்லிகை கடை வச்சு கொடுத்துருக்கணும், காய்கறி கடை வச்சு கொடுத்துருக்கணும், பெட்டி கடை வச்சு கொடுத்துருக்கணும். ஏன் ஹோட்டல் வச்சு கொடுத்தாருன்னு தெரியுதா? 3 இட்லிக்கு 6 கப்பு சாம்பார், கையேந்தின என்ன நிறையா குண்டான் சாம்பாருக்கும் சட்டி இட்லிக்கும் சொந்தக்காரனாகிட்டாருங்கோ. கரங்களை தட்டி காத்துற தூதிங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக நான் அதில் முதலாளியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் சங்கீதம் 50:15 கொண்டு ஆண்டவர் பேசினார், மகனே நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்ட, நான் உன்னை விடுவித்தேன், இப்போ நீ என்ன மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த உங்கள் அண்ணி கொடுத்த ஆதியாம வெளிப்படுத்தலும் இல்லாத பைபிளை தூக்கிட்டு எனக்கு ஊழியம் செய்ய வானாரு. ரொம்ப கஷ்டங்க, கொடுக்கும்போது தானே தோத்துறன்னு வாங்குவோம்.
எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஒரு 3 மாதம் போராடி எங்கள் அண்ணன்கிட்ட போய் நான் ஊழியம் செய்ய போகிறேன்னா எங்கள் அண்ணன் வேணா வெட்டிடுவேன் குத்திடுவேன்னாரு. மறுபடியும் மிரட்டி பார்க்குறாரு. அது கிமு மிரட்டினேன், பயந்து ஓடிட்டேன். இப்போ கிபி மிரட்டினாலும் ஓடுற மாதிரிலாம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? வெட்டிடுவேன்னாரு. அட வெட்டினா கூட ஊழியந்தாயா செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதியாமும் வெளிப்படுத்தலும் இல்லாத பைபிள் எடுத்துகிட்டு 33 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எது தேவையோ, எவ்வளவு தேவையோ, எப்பொழுது தேவையோ அப்பொழுது கேட்டால் தப்பாமல் தருகிறார். அந்த இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு நானே சாட்சி. அப்புறம் நான் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன், ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிடுங்க. சாயங்காலம் முடிஞ்சால் கொஞ்சம் சொல்கிறேன். இப்படி ஒன்றுமே இல்லாத என்னை தேடி வந்து ரட்சித்து ஆசீர்வதித்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாருன்னா அது சாதாரணமான விஷயமா? 30 வருஷம் 40 வருஷம் மோசையை ஆடு மேய்க்க வச்சு 40 வருஷம் இந்த மனுஷனுங்களை மேய்க்க வச்சாருன்னா சாதாரண விஷயமா? 30 வருஷம் இவ்வளோ போராட்டங்களை கடந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்திருக்கிறேன்னா சும்மா இல்லைங்க. தேவன் ஒரு பிளான் வச்சுருக்கிறாருன்றதை நீங்கள் எப்போதுமே மறக்கக்கூடாது. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அவங்கள உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா அவங்களை கொண்டு தேவன் உங்களுக்கு ஏதோ செய்ய திட்டமிட்டிருக்கிறாருன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் அவர் உங்களுக்கு செய்து வருவார். 2013 ஒரு விபத்து நடந்தது. பேப்பரில் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. 2013ஆம் ஆண்டு மே மாதம் நான் என்னுடைய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஊழியத்துக்கு போகிறேன். போகும்போது 12ஆம் நம்பர் பஸ்ஸு, அதாவது ஒரு ரத்னா அப்படின்னு சொல்கிற பஸ்ஸில் 12ஆம் நம்பர் சீட்டில் என்னை உட்கார வச்சுருக்காங்க. 12ஆம் நம்பர் சீட்லேருந்து திருச்சி வரைக்கும் போயிருக்கேன். திருச்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். இரவு 2 மணிக்கு காப்பி குடிப்பதற்கு பஸ்ஸு நிறுத்தப்பட்டது. காப்பி குடிச்சிட்டு பஸ்ஸில் வந்து ஏறினா நான் வந்து உட்காந்து வந்த சீட்டில் ஒருத்தர் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணணும்? எழுப்பணும். என் சீட்டு அப்படியே நிறையா எழுப்பியிருக்கேன். நீங்களும் நிறைய எழுப்பியிருப்பீங்களே. சர்ச்சில் சில பேர் செருப்பு கழட்டி போடுறதுக்குன்னு ஒரு இடம் பிடிச்சி வச்சுருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? வேறு யாருன்னா போட்டிருந்தா அந்த செருப்பை தள்ளி விட்டுட்டு போடும் பாருங்க. அநியாயம் பிடிச்சதுங்க. நம்ம சீட்டு. நான் அதில் எப்போதுமே சண்டை போட்டிருக்கேன். ஆனால் அன்னைக்கு தூங்குறவரை தொந்தரவு பண்ண வேணான்னு திரும்பி பார்த்தா 15ஆம் நம்பர் சீட்டு காலியாக இருந்தது. லெஃப்ட்லேருந்து ரைட்டில். சரி தானே? அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பயணம் செஞ்சுருப்பேன். பட்டுனி ஒரு சத்தம் வந்துச்சு. கண்ணை திறந்து பார்த்தா நான் போன பஸ்ஸில் பாதியை காணோம். சென்னைக்கு வந்த விளாத்திக்குளத்துலேருந்து சென்னைக்கு வந்த பஸ்ஸும் சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு போன பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதி நான் இருந்த அந்த பகுதியில் எல்லாம் அப்படி காலி. 4 பேர் இறந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் 12ஆம் நம்பர் சீட்டில் உட்கார்ந்தவர். தெரியுதா உங்களுக்கு? நான் உட்காந்து வந்த சீட்டில் என் கால் 2ஆக உடஞ்சி போச்சு. கால் 2ஆக உடஞ்சி போச்சு. அப்படி தொங்குது. நான் அந்த 12ஆம் நம்பர் சீட்டில் இருக்கிறவர் பார்த்தா அவருக்கு தலையே இல்லை. சீட்டு மோதி தலை கூழு மாதிரி ஆயிடுச்சு. பைபிள் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அப்புறம் கிராமத்துலேருந்து மக்கள் வந்தாங்க. கண்ணாடியை உடச்சி எங்களை கொண்டு போய் அரசாங்க மருத்துவமனையில் போட்டாங்க. அங்கே காலை நீட்டி வச்சு ஒரு டாக்டர் சொல்கிறார், நோ சான்ஸ், இனிமேல் நடக்க முடியாதுன்றாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணால் நடக்கலாம் அப்படின்றாரு. காலு கட்டி ஆகிடாதா? அடுத்தவன் காலை கட் பண்ணுறதுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் எப்படி ஆகிடும்? நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு என் காலை யாராவது டாக்டர் இருக்கீங்களா இல்லையா? நல்ல டாக்டர் சொன்னோன்னே பொல்லாத டாக்டருங்களுக்கு கோபம் வரும், தெரியுமா? எங்ககிட்டலாம் சில பேர் மாப்பிள்ளை பார்க்க சொல்லுவோம், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாக பாருங்கன்னா கடுப்பாகுமா ஆகாதா? ஊழியக்காரனாலே நல்லவன் தானே, ஆனால் இல்லையா நல்ல ஊழியக்காரனாக பாருங்கன்னா அப்போ கெட்ட ஊழியக்காரனும் இருக்கானுங்க பொழுக்குடா சாமி. நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினச்சோம்? ஊழியக்காரனாலே நல்லவன் தான் நினச்சோம். நல்ல டாக்டர்னு சொன்னதுனால பொல்லாத டாக்டர்களுக்கு கோபம் வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு என் பாக்கெட்டில் இந்த டச் ஃபோனில் இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ஃபோன் போய் அந்த ஃபோன் அட்டன் பண்ண பிரதர் எதுக்கு இவர் ஃபோன் பண்ணுறாருன்னு கேட்க, அப்புறம் ஃபோன் அட்டன் பண்ணவர் இவருக்கு கால் உடஞ்சி போச்சு, இவர் சீரியஸாக இருக்காருன்னு சொல்ல, அப்புறம் அவர் அங்கேருந்து திருச்சியில் இருக்கிற எஃப்எம்பிவி அண்ணன்மார்களுக்கு ஃபோன் பண்ண அவங்க வந்து என்னை அரசாங்க மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து பிரசங்கமே வராது போலுக்க, இதுக்குள்ளேயே டைம் எங்கேயோ போகுது. அரசாங்க மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து நடக்க முடியாதுன்னு சொல்ல காலை ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பெரிய ராடு வச்சு 8 ஸ்க்ரூ போட்டு என்னை அப்படியே டைட் பண்ணி 9 மாதம் கழித்து நொண்டி நடந்து 1 வருஷம் கழித்து மறுபடியும் பிரசங்கம் பண்ண வந்தால் சபை மக்கள் கேட்டது பஸ்ஸு மோதினதை விட பயங்கரமாக இருந்துச்சு.
ஏன் உடைஞ்சது? கர்த்தர் வெளிப்படுத்தலையா? என்னப்பா அவ செஞ்சியோ? கர்த்தர் காலை உடைச்சிட்டாரு. இனிமே அவ்வளவுதான், ஊழியெல்லாம் நிற்காது. வேகமாக போனால் இப்படி தான் பிரதர், ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுவார். என்ன வெளிப்பாடு! கிறிஸ்தவங்களை போல் வெளிப்பாடு விடவங்க யாருமே இல்லை. நம்ம கதறிக்கிட்டு இருப்போம். இது கர்த்தர் இப்படி சொன்னாருன்னு கடுப்பாகுமா ஆவாதா? அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும்டா சாமி. நம்மளே நொந்து நூடலாக இருக்கும்போது அவசரப்பட்டு போனோம். எனக்கு அப்பமே தெரியும் பிரதர், இப்படி ஆயிரும். நீ அப்பமே தெரிஞ்சதில்லை, சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டியே? இப்படி மொத்த பேரும் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உடைக்கப்பட்டது செய்தி அல்ல, மறுபடியும் ஒட்டப்பட்டது செய்தி. ஆமென். சிங்ககபியிலே தள்ளப்படுவதல்ல செய்தி, சிங்கங்களின் வாயை அடைத்து வேலை வருவது செய்தி. அக்னியிலே இழுத்தெறிவதல்ல செய்தி, அக்னியிலிருந்து வெளியே வருவது செய்தி. டேவிட் பாய்க்கராஜ் கால் உடைக்கப்பட்டதல்ல செய்தி, உடைக்கப்பட்டது மறுபடியும் ஒட்டப்பட்டது செய்தி ஆகும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து போனதல்ல செய்தி, இனிமேல் பெற்றுக்கொள்ள போகிறது தான் செய்தி. நீங்கள் இழந்து போனது கொஞ்சம், பெற்றுக்கொள்ள போகிறது அதிகம். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நீ இழந்து போனது கொஞ்சம், பெற்றுக்கொள்ள போகிறது அதிகம். ஆதலால் சொல்லுங்கங்க, அப்படி ஏங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கங்க. ஆதலால் இழந்து போனதை குறித்து கவலைப்படாமல் பெற்றுக்கொள்ள போகிறதை குறித்து சந்தோஷப்படுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். கைத்தட்டி சொல்லுங்க, மகிமை, இன்னும் மகிமைப்படுத்துவார். அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. எல்லாரும் கைத்தட்டி அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, மகிமை, இன்னும் மகிமைப்படுத்துவார். பூமியின் மண்ணை மரக்காலா அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போலா பிரித்தவரும் அவரே. சொல்லுங்க சொல்லுங்க, பூமியின் மண்ணை மரக்காலா அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போலா பிரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. சொல்லுங்க, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவர். உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. ஓ, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. எல்லாரும் சேர்ந்து அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். இயேசு மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். இயேசு மகிமைப்படுத்துவார், இன்னும் மகிமைப்படுத்தினார். எல்லாரும் தலைக்கு மேலே கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் எழுந்து நின்று உங்களை பாட்டு பாட வைக்கிறான்னு ஆசை. நேரம் இப்போமே நான் ஆசைன்னு தான் சொன்னேன், எந்திக்க சொல்லலையே. என்ன ரொம்ப ஆசையாக இருக்கீங்க பாருங்க.
நீங்கள் இந்த கூட்டத்துக்கு டீ டைமில் பிஸ்கட் கொடுத்தாங்களா உங்களுக்கு? கொடுக்கலையா? எதுக்கு பிஸ்கட் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? கூட்டம் சரியான நேரத்துக்கு முடியாது, அதனால் 2 பிஸ்கட் உள்ள தள்ளிக்கோ, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு தான் பிஸ்கட் கொடுத்தாங்க. சில பேர் ஸ்டெயிலாக வேணான்னு சொல்லியிருப்பீங்களே, லேட்டாகும்போது உள்ளே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பண்ணுமே, ஐயோ வாங்கி தின்றுருக்கலாமோன்னு தோணுமே. அப்படி தோணுச்சுன்னா கை தூக்குங்க, அங்கே ரெடியாக இருக்குது, கொண்டு வந்து கொடுப்பாங்க. தின்னுட்டு பேசாமல் நான் பேசுகிறத கேட்கணும். அதை விட்டு இப்படி இப்படி திருப்பி பார்த்தா கடுப்பாயிடுவேன் நான். எத்தனை மணிக்கு இந்த சர்வீஸு? எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு முடிக்கிறதையா கேட்டேன். தொடங்கினது எத்தனை மணிக்குங்கோ? நோட்டீஸில் போட்டது எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு வந்தவங்களாம் 1 மணிக்கு நீங்கள் போகலாம். 9:30க்கு வந்தவங்க 1:30க்கு போங்க. 10 மணிக்கு வந்தவங்க 2 மணிக்கு போங்க. 10:30க்கு வந்தது 2:30 வரைக்கும் அப்படியே இரு. இன்னும் வரலையே என்ன பண்ணுறது? வராமையே நீ அப்படியே போயிரு, அங்கேயே நில்லுங்கய்யா. இனிமேல் யாராவது வந்தால் அப்படியே அனுப்பிடுங்கய்யா, கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இனிமேல் வந்து என்ன யூஸ் இருக்குது? அது வராமையே போயிட்டு போகலாம். அப்படியே போயிட்டு கடையில் எங்கேயா பட்டாசு வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு கொளுத்த சொல்லுங்கள் குடும்பமாக. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமா இல்லையா? முடிச்சிடும் ஐயா 1 மணிக்கு. தலைவருக்கு பசிக்குது போகுது, அதனால தான் இப்போமே டைமை பார்த்து இன்னும் பிரசங்கமே தொடங்கலையே, இந்த ஆள் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கானே நினைக்காதீங்க. சரியாக நடத்தினார்னா முடிச்சிருவோம். சரி, இன்னைக்கு உபாகமும் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். கொட்டாய் விடுறவங்களாம் கொட்டாய் விட்டுக்கிடுங்க. எப்போவுமே பிரசங்கம் கேட்கும்போது கொட்டாய் விடக்கூடாது. சில பேருக்கு தூக்கம் வருது, பார்த்தாலே தெரியும். நீங்கள் தூங்கலாம், என் பிரசங்கத்திலாம் சபையில் நீ தூங்கக்கூடாது அப்படிலாம் நான் மிரட்டுறதெல்லாம் இல்லை. தூங்கலாம், ஆனால் ஒரு அன்பான கண்டிஷன், எழுந்து நின்றுக்கிட்டு தூங்கணும். உட்காந்துலாம் தூங்கக்கூடாது. உட்காந்து எழுந்து நீ கீழே விழுந்து செத்து போயிட்டா உயிரோடு எழுப்புறதுக்கு நான் ஒன்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் கிடையாது. செத்து போனால் அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் தூங்காமல் பக்கத்தில் பார்த்துக்கணும். சரிதானே? வாசிங்க. உன் பிதாக்கள். ஐயா போதகர் எங்கே இருந்தியா வந்தீங்க நீங்கள்? ஒரு போதகர் இப்படி பைபிள் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. எதையாவது கற்றுக்கிடுங்கம்மா, பைபிள் எடுத்து வாசிங்கய்யா வாசிங்கய்யா. உன் பிதாக்களின் சுதந்தரித்திருந்த தேசத்தை, உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து. என்ன அழகா வாசிக்கிறார் பாருங்க. உனக்கு நன்மை செய்து உங்க அப்பாவை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன். அதானே கரெக்ட்? உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். இந்த ஆண்டு வரைக்கும் கடந்து வந்த உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் நீங்கள் பெருக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். புரிந்தவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு சைக்கிள் தான், புரியுதா உங்களுக்கு? அந்த சைக்கிளை உருட்டி பாட்டதுக்கே நடிச்சார். ஆனால் எங்கள் அப்பா மாதிரி நான் இல்லை, புரியுதா உங்களுக்கு? ஆனால் என்ன மாதிரி என் பிள்ளைகள் இல்லை, என் பிள்ளைகளை மாதிரி என் பேர பிள்ளைகள் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஏன்னா பைபிள் சொல்லுது, உன் சந்ததியிலே என் ஆவியையும் உன் சந்தானத்திலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறார். எங்கள் அப்பாவை விட நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எங்களை விட எங்கள் பிள்ளைகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகளை விட எங்கள் பேர பிள்ளைகள் ஐயோ கையில் பிடிக்க முடியல, அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, தேவன் சொன்ன வாக்கு தத்தம் அப்படி. உன்னை விட உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளை விட உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நீ சொன்னதை நம்புறவங்க மட்டும் எழுந்து நின்று கை தட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு விசுவாசம் இருக்கான்னு பார்ப்போம். உன்னை விட உன் பிள்ளைகளை எல்லாரும் விசுவாசம் இருந்தால் கொஞ்ச நேரம் கை தட்டி கத்துற துதிங்க. உண்மை கர்த்தர் சொன்ன வாக்குத்தை தாத்தா எழுந்தாத்தா உன் சந்ததி நல்லா இருக்கணும். உன்னை விட உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளை விட உன் பிள்ளைகளின் பிள்ளைகள், உன் பிள்ளைகளை விட பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். உங்க பிள்ளைகளை குறிச்செல்லாம் தேவையில்லாம கவலைப்படாதீங்க, தேவையில்லாம கவலைப்படாதீங்க. உன் பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும்.
அவர்கள் பூமியிலே பலத்திருப்பார்கள் சொல்லி இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் உங்களை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நன்றி நன்றி சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சிங்க பாருங்க. நன்றி. உட்காருங்க உட்காருங்க. இன்றைக்கு நாம் பெருக வேண்டிய 3 விஷயங்களை சொல்ல போகிறேன். பெருக வேண்டிய, பைபிள்ல ஒரு முறை சொன்ன வாக்கு தத்தம் இருக்கு, பல முறை சொன்ன வாக்கு தத்தம் இருக்கு. அந்த பல முறை சொன்ன வாக்கு தத்தம் தான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உங்களுக்கு நேரம் இல்லாததுனால சில வசனங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். ஆதி மனிதன் ஆதாமுகிட்டே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள். ஆதாமுகிட்ட அவர் என்ன சொன்னார்? பலுகி பெருகு என்று. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தால், நோவா கிட்ட நீ பூமியிலே பலுகி பெருகி அப்படின்னு, அந்த பெருகு அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நோவாவிட்ட கொடுத்த அதே வாக்குத்தத்தம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஆபிரகாம் கிட்ட சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். யார்கிட்ட சொன்னார்? ஆதாமு கிட்ட, நோவா கிட்ட, அப்புறம் ஆபிரகாம் கிட்ட. அதே வார்த்தை ஈசா கிட்ட என்ன சொன்னார்னா, ஆதியாகமம் 26:24, நான் உன் முற்பிதாக்களின் தேவன், நான் அவனுக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஈசா கூட நிறுத்தலை. அப்புறம் அப்படியே யாக்கோப்பு கிட்ட வந்தாரு. ஆதியாகமம் 35:11 யாக்கோபுக்கிட்டே அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அதோடு நிறுத்திட்டாரா பிரதர்னா இல்லை. டேவிட் பாய்க்கராஜியாகிய என்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. எபிரேயர் 6:14, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக. அப்போ நல்லா கவனிங்க, ஒவ்வொரு லீடர்கள், ஒவ்வொரு தலைவர்கள், அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற தலைவர்களிடத்துல தேவன் சொன்ன வாக்கு தத்தம் தான், நீர் பழுகணும் பெருகணும் என்று. நீங்க இருக்கிற மாதிரியே இருப்பதற்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்கிற மாதிரியே இருக்கிறதற்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அடுத்த லெவல்ல. அதனால தான் நமக்கு திராணியே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் ஏன் நிறுத்துறாரு? என்னால் முடியுமா தெரியல, தெரியும் எனக்கு முடியாது நீ, ஆனால் நீ அடுத்த லெவலை நோக்கி மூவ் பண்ணணும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அப்படின்னு. அப்போ நம்ம அடுத்த லெவலை நோக்கி இருக்கிற மாதிரியே, எங்கள் அப்பா மாதிரியே நான் இருக்கணும் அப்படின்னா, நான் இப்போ சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஒரு வேஷ்டி சட்டையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும், இப்படிலாம் மாட்டிக்கிட்டுலாம் நிற்க முடியாது. எங்கள் அப்பா விட அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு வந்தார், என்னை விட அடுத்த லெவலுக்கு என் பிள்ளைகளை கொண்டு போயிட்டார். நல்லா கவனிங்க, என் பிள்ளைகளை விட அடுத்த லெவலுக்கு அவருடைய பிள்ளைகளை கொண்டு போயிட்டார். ஏன்னா நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து வளரணும். ஒரு சபை என்றால், ஒரு குடும்பம் என்றால், இருக்கிற மாதிரியே இருந்துட்டு நம்ம போயிடுவோம் பிரதர்னா ரொம்ப டேஞ்சர். ஏன்னா தேவனுடைய படைப்பு இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்த மாதிரியே இருந்தால் எல்லாரும் இப்படி தானே இருக்கணும். அது 3 மாதத்தில் என்ன பண்ணணும்? குப்புற படுக்கணும், தவளணும், நடக்கணும், ஓடணும், பேசணும், கேள்வி கேட்கணும். நம்மளை ஏன் என்ன பெத்த அப்படின்னு பாருங்கள், கேட்டிருக்கு சொல்லுது. பெத்த தாயை வந்துட்டு ஏன் பெத்தன்னு கேட்குதுன்னா, இதுங்களை என்ன பண்ணுறது, மீதியான நேரத்தில் என்ன பண்ணுறது நான் சொல்லித்தரேன், அதை பண்ணி விட்டுருங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நாளுக்கு நாள் கடவுளுடைய படைப்பே வளரணும். ஒரு விதையை கொண்டு போட்டால் அது அப்படியே செத்து போவதற்காக அல்ல, அது செத்ததுக்கு அப்புறம் முளை கிளம்பி அதை போல பல நூற்றுக்கணக்கான விதைகளை பிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக. கடவுளுடைய படைப்பினுடைய ஆதாரம் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இருக்கிற மாதிரியே இரு அப்படின்னு இல்லை. ஆதாமை படைக்கும் பொழுது கூட அவர் சொன்னார், படைச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீ பூமியை பண்படுத்து, அதை பாதுகாத்துக்கோ. பண்படுத்தினாலே என்ன மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது? டெவலப் பண்ணு. உங்க கையில் ஒன்று கொடுத்தா என்ன பண்ணு? டெவலப் பண்ணு, பெருக செய். அந்த கான்செப்ட்ல தான் கடவுளுடைய ஒத்த படைப்பும். நீங்க ஒரு வணிகம் தொடங்குறீங்க, எதுக்கு தொடங்குறீங்க? அதுல குடும்பம் வாழ்ந்துட்டு அப்படியே செத்துடலான்னு இல்லை, அடுத்த லெவலை நோக்கி. நீங்க ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்றீங்க, அப்படியே இருந்துட்டு போறதுக்கு இல்லை, அடுத்த வேலையில மேனேஜர் பதவி போஸ்டிங் வந்து அப்புறம் எம்டி ஆயிரணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தேவனுடைய படைப்பு அப்படி. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை நோக்கி போயிடலாம். புரியாத வரைக்கும் ரொம்ப கஷ்டம். நான் இருக்கிற மாதிரி நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் பிரதர் அப்படின்னா அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது நம்ம தேடுறது கஷ்டம், அதை அப்படியே விட்டுறணும்.
நீ அதை பின்பற்றக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அடுத்த லெவலை நோக்கி மூவ் பண்ணணும். நீ கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் 3 விதமான பெருக்கம் உண்டாகவே வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் 3 விதமான பெருக்கம் உண்டாயிருக்க வேண்டும். ஏராளம் பைபிள் இருக்கிறது. நான் 3 விஷயத்தை உங்களுக்கு நேரம் கருதி சொல்ல ஆசைப்படுகிறேன். மாலை கூட்டத்தில் குடும்ப உறவுகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதனால் குடும்பமாக நீங்கள் வாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் தேவன் சொன்ன முதல் பெருக்கம் என்னவென்றால், அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, அப்புறம் நான் மற்ற வசனத்தெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக. என்ன பெருகணும்? கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமாய் பெருக வேண்டியது சமாதானம். ஒரு மனிதன், அதாவது ஒரு கிறிஸ்தவன், உண்ண உணவில்லாமல் இருக்கலாம், உடுக்க உடை இல்லாமல் இருக்கலாம், உறங்க இடம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் சமாதானம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தெய்வம். அவர் சமாதானக்காரர். ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் எப்படி இந்த உலகத்திற்கு சமாதானத்தை தந்தார்? கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தாரையும் மேலோகத்தாரையும் ஒன்றிணைப்பதற்கு தேவன் சமாதானத்தை உண்டாக்கினார். அப்ப அது எவ்வளவு முக்கியம்? இன்னைக்கு கிறிஸ்தவன் சமாதானம் இல்லாம இருக்கிறான். சர்ச்சில் வந்து சொல்றாரு, யாவரோடும் சமாதானமா இருங்கள். நீங்க சில பாரம்பரிய சபையில் ஜெபம் முடிச்ச உடனே பரமண்டலங்கள் ஜெபம்லாம் சொல்லிட்டு யாவரோடும் சமாதானமா இருக்க கிடையாது. ஏன்னா போற வழியில சண்டை போடுவீங்கன்னு அவருக்கு தெரியுது. அதனாலதான் வார வாரம் சமாதானமா இருங்க சமாதானமா இருங்கன்னா நம்ம சமாதானமா இருக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் எப்பொழுதுமே உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தங்க வைக்கணும். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எப்பொழுதும் உங்களால் சமாதானமாக இருக்க முடியுதா, இல்லை நடிக்க முடியுதா? நீங்களாம் செம நடிகர்கள். நல்ல வேலை சிவாஜி கணேசன் புரட்சி தலைவர்லாம் இறந்து போயிட்டாங்க. இல்லைன்னா நம்மளை பார்த்து அவனை ஹார்ட் அட்டாக் வந்து பட்டுன்னு டெய்லி செத்துருவானுங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ நடிக்கிறோம். ஒரு டேஸ் ஊர்லனா நீங்கள் யாராவது இருந்து என்ன மாட்டி கொடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் டேஸ் ஊரில் 3 நாள் மீட்டிங்கு மாடியில் நான் உட்காந்துருக்கேன். கீழே ஒரே 2 சிஸ்டர். நீங்கள் டைமே பார்க்காதீங்க பிரதர், நான் சரியாக முடிச்சிருவேன். நீங்கள் டைமை பார்க்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இழுக்கலாமோன்னு தோணுது எனக்கு. அது மின் வரிசையில் உட்காந்துக்கிட்டு டைமை பார்த்துக்கிட்டு தான் கடுப்பாகுதா இல்லையா? பிரதருக்கு 2 பிஸ்கட் கொண்டு வாங்க சீக்கிரம். அங்கே அப்படி செந்தமிழில் பேசி சண்டை நடக்குது. என்ன தமிழில்? செந்தமிழ்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்லி காட்ட முடியாதுங்க. அப்படியே கச்சா முச்சான்னு சண்டை. நான் மேலே ஜெபத்தை முடிச்சுட்டு நம்ம அக்கா மாதிரி சண்டை கேட்குதுன்னா, நம்ம சிஸ்டர் டேஸ் என்னை வீட்டில் தங்க வச்சிருக்கிறது. எதுக்கு சண்டை நடக்குதுன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு புளிய மரம் இருக்குது. புளிய மரம்னா தெரியுமா? அந்த புளிய மரத்தின் இலை, என்னது இலை, இவங்க வீட்டில் அப்படி உரசுதாமா, அதுக்கு சண்டையாமா. நம்ம எவ்வளோ கிறிஸ்தவங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணுங்க. எத்தனை முறை சொல்கிறதுடி அந்த மரத்தை வெட்டி போடணும், நீ கேட்க மாட்டேற, அது என் வீட்டில் உரசிக்கிட்டு, அது ஒன்றையா உரசுது, வீட்டைத்தானே உரசுது, அதை கூட தாங்க முடியாத அளவுக்கு அப்படி சண்டையை பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அக்கா வந்துட்டு தொடப்ப கட்டத்தை எடுத்துக்கிட்டு அப்படி செந்தமிழில் பேசுது. நான் மாடியிலேருந்து இறங்கி வந்தேன்னு தெரிஞ்ச உடனே அக்கா ஒரு அந்நியன் மாதிரி நடிச்சா பாருங்க, தொடப்பத்தை அப்படி ப்ரீஸ்லாட் விருதுன்னா பாருங்க, எனக்கு நெஞ்சே அதிர்ந்து போயிடுச்சு. அட சாமி, பயங்கரமான ஆள்ரா சாமி, இதில் உட்காந்து நம்ம சாப்பிட வேற செய்கிறோம், என்ன பண்ணுமோ தெரியல. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி சண்டைனா சண்டை, அப்படி அந்நியன் மாதிரி சண்டை. ஏக்கா அந்த இலை வீட்டைத்தானே உரசுது, உங்களுக்கு தெரியுமா பிரதர் நிச்சு? அப்புறம் நம்மகிட்டையும் செந்தமிழில் பேசணும்னு சொல்லிட்டு நான் ஏன் பாட்டுக்கு மேலே போயிட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது? சமாதானமாக இருக்க ஒன்றா முடியலன்னா நீ இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வரலன்னு அர்த்தம். நீ கம்பெனியில் இன்க்ரீஸ் ஜபம் அப்படி உங்களுக்கு வருமானம் பெருகணும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்ப. அது இருக்கிற சம்பளம் போகிற மாதிரி இருக்கும். அப்பவும் சமாதானமாக இருக்கணும். ஆமென். ரொம்ப கஷ்டப்பட்டு காலையிலேருந்து ஒரு 100 ஜபத்தோடு தான் நீ சமையல் பண்ணுவேன். ஒவ்வொரு பெண்களும் அப்படி தான், நல்லா இருக்கணும், சுவையாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், சோத்திராண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் அசத்தணும் அப்படின்னா அது அசத்துற மாதிரியே இருக்காது. ஏங்க குழம்பு எப்படி இருக்குன்னா, இந்த பாவி ஊரில் இருக்கிற குழம்பெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம பரவாயில்லன்னுவோம், கடுப்பாகவும் ஆகாதான் ஆகக்கூடாது. அப்பமும்
சோத்திராண்டவர் சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். வருஷம் கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் 25 வருஷம், அது 25 வருஷம் தேவைகள் எல்லாம் சந்தித்து சந்தோஷமாக தான் நடத்திக்கிட்டு வாரோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது சந்தோஷமே படல. என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்கன்னு கடுப்பாக தான் இருக்கும். இதுக்கு மேலே எப்படி புரிஞ்சிக்கிறது? சோத்திரம் சோத்திரம், சந்தோஷமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பெண்கள் முன்னாடி என்றைக்குமே ஆண்கள் தெரிஞ்சுக்கிடுங்கய்யா, அடுத்த பெண்களை புகழ்ந்து பேசக்கூடாது. இது சொந்த பழத்தில் சூனியம் வைக்கிற மாதிரி. எங்கள் அம்மா வைக்கிற குழம்பு நல்லா இருந்துச்சுன்னா இவன் அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. 4 நாள் கழித்து சீரியஸ் ஆகும்படுது, எங்கள் அம்மா வீட்டில் போய் திங்க வேண்டித்தானே அப்படின்னு சொல்லுவா. அதனால் என்றைக்குமே ஆண்கள் தெரிஞ்சுக்கிடுங்கய்யா, உங்கள் மனைவிகள் முன்னாடி எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களை புகழ்ந்து பேசாதீங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் நல்ல சோறு கொடுக்கறத கெடுத்து விடும். அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹாப்பியாக வாழலாம். உங்கள் சமாதானத்தை எது கெடுக்குதோ அதை குறித்து பேசாதீங்க. உங்கள் ஒருத்தர் உங்களை குறித்து கெடுத்து தான் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அவங்க பேசுகிறத கேட்க ஆசைப்படாத. ஆனால் நம்ம இருதயம் இருக்க அவள் பேசுகிறத தான் கேட்கணும்னு தோணும். நமக்கு ஆகாதவங்க 2 பேர் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை பற்றி ஏதோ பேசுகிறாளேன்னு உனக்கு தோணும். தெரியுதா? இதெல்லாம் பிசாசு உண்டு பண்ணுறது. உடனே அவங்க போன உடனே திபுன்னு போயிட்டு அப்படி நம்ம தான் நடிக்க பழகியிருக்கோம்ல. இன்னும் என்னை பற்றி ஏதாவது சொன்னாலா அப்படின்னா அந்த ஆள் அந்த பார்ட்டி எக்ஸ்ட்ரா 2 பிட்டை போட்டு சொல்லிடும். அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு நமக்கு அப்படி திப்பு அப்படியா சொன்னான், அடுத்த வாரம் வரட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடுப்பாகவே போவோம். அதுக்கு நீ சபைக்கு வராமையே இருக்கலாம். சபைக்கு வந்தால் யாவரோடும் சமாதானமாக இருக்கணுமா. நம்ம பைபிள் சொல்லுது கூடியமான மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருன்னு சொல்லுது இல்லை. நான் சொல்கிறேன், முதல்ல உன் சபை உன் குடும்பத்தில் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க முடியுதா? எஸ் ஆர் நோ? மாமியார் அது தொணி தான் பேசும், மருமகா ஓர வஞ்சனையாக தான் நடக்கும். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைத்தாயா? நோ, சண்டை போடத்தான் இதெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுமா? மாமிக்கு விரோதமாய் மருமகளும் இது ஓயாது ராசாமி. ஆனால் சபையில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. மாமியார் காப்பி கேட்டால் மூஞ்செல்லாம் சுருங்கி போய் எத்தனை முறை குடிக்கிறேன். உங்கள் அம்மா கேட்டால் ஊற்றி கொடுக்குறல்ல, அண்டாவா குண்டா மாமியாருக்கு ஊற்றி கொடுக்க வேண்டியதானே. புருஷன் வேணும், ஆனால் புருஷன் பெத்த தாய் வேணும். புருஷன் தாய் வச்சிருக்கிற சொத்து வேணும், அது சேர்த்து வச்சிருக்கிற சேலை வேணும், அது போட்டிருக்கிற நகைக்கு எப்பவுமே பற்றி மாட்டோம். மாமியார் போட்டிருக்கிறது மருமகளுக்கு தான் தெரியுமோ அப்படின்றது. ஆனால் மாமியார் மட்டும் சொல்லுங்க, மாமியார் போட்டிருக்கிற நகை வேணும், மாமியார் பெத்த பிள்ளை வேணும், மாமியார் சேர்த்த சொத்து வேணும், அது இருக்கிற பென்ஷன் வேணும், அது கட்டி இருக்கிற சேரி வேணும், எல்லாம் வேணும். அது மட்டும் எப்போ மண்டைய போடுமோன்னு நினைக்கிறது நியாயமாத்தா? குடும்பத்தில் முதல்ல சமாதானமாக இருக்க பழகு, முயற்சி பண்ணு. நான் எப்போ சமாதானத்துக்கு போனாலும் என் சகோதரன் சண்டைக்கு தான் வாராம் பிரதர்னா, அவன் படைப்பு அப்படி, உன் படைப்பு அப்படி இல்லையே. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கல, சமாதானத்தை நாடு, சமாதானத்தை பெருகணும். ஏன்னா உங்கள் இருதயத்தில் எப்போதுமே சமாதானத்தை தக்க வைக்கணும். அதனால தான் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது ரொம்ப அழகாய், சமாதானமாக இருங்கள், அப்பொழுது சமாதானத்துக்காரர் உங்களோடு இருப்பார். பக்கத்தில் சண்டை, அக்கம் பக்கம் சண்டை, பேச்சியே இல்லை. கேட்டால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நாங்கள், பரலோகத்தின் குடிகள், அப்புறம் எதுக்கு பூமியில் உட்காந்து எல்லாரும் உயிரையும் வாங்குற, போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கணும் போல தோணும். கேட்டால் கோவிச்சுப்பீங்கல்ல. நாங்கள் யாருக்கிட்டே கிறிஸ்தவங்கள்லாம் சொல்கிற ஒரு டைலாக்கு, அக்கம் பக்கத்தில் யாரும் எங்களிடத்தில் பேச மாட்டார்கள். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை அப்படி. நான் சொல்கிறது புரியுதா? ஏங்க வாழ்க்கை எவ்வளோ மென்மையானது. பக்கத்தில் இருக்கிற பார்த்து ஒரு சிரிக்கக்கூடாதா? நான் சொல்கிற சிரிப்பு வேறு, நீ நினைக்கிற சிரிப்பு வேறு. எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஒன்று சொல்ல, பிரதர் சொன்னாலும் சொல்லிட்டு மட்ட மாட்டி நீன்னு அப்புறம் ஏதோ வம்பாடா சாமி அவர் சிரிக்க சொன்னார்னு நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கிச்சா? நான் ஒன்று சொல்ல, நீ ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தா சிக்கலாயிருண்டா. ஒருத்தர் புதுசாக ஒரு திருடன் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்தான். யார்? திருடன். அவனை ஒரு அம்மா கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கான். அன்னைக்கு பார்த்து பாச பிரசங்கம் பண்ணார், மகனே வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து
அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷம் அனைத்தையும் தேவன் உனக்கே தருவார்னு. ஐயோ, இந்த ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டேனடா சாமி, சூப்பர் ஆண்டவர் ஆகுறாரு, வெங்கல கதை உடைக்க சொல்றாரு, இரும்பு தாழ்ப்பம் உடைக்க சொல்றாருன்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா பிரசங்கத்தை கேட்கும்போது, பிரசங்கர் உனக்குத்தான் சொல்லுகிறேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற அனைத்து பொக்கிஷனும் உனக்கே தருவார்னு. இவனுக்கு சூப்பர் ஆண்டவர், இனிமே இவரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரசங்கத்தை கேட்டுட்டு வெளியே போனால், பிரசங்கம் என்ன பாஸ்டர் கார் நின்னுது. இவர் பார்த்தார், உங்கள் கார் நிற்கிது தானே, ஓகே, ஓ வெங்கல கதவுகளை உடைக்க சொன்னார் சொல்லி காரு கதவை உடைச்சி தூக்கிட்டு போயிட்டார். பிரசங்கர் வந்து பார்த்தா காரை காணும். லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் புது விசுவாசி ஜாலியாக ஓட்டிகிட்டு வரான். ஏன் பிரதர் இப்படி பண்ணிங்கன்னா, நானா பண்ணேன், நான் பக்கத்து வீட்டில் அந்த அம்மா சொல்லிச்சேன்னு வந்து உட்காந்தேன். நீங்கள் என்னை பார்த்து சொன்னீங்க, மகனே வெண்கல கதவுகளை உடைத்து இரும்புத்தாழ்பாலை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்துக்கடா நீங்கள். அப்போ நான் நினச்சேன் பாஸ்டர், நீங்கள் விட்ட தொழிலே தொடங்க சொல்கிறீங்க, நீ தொடங்கிட்டேன்னாரு. நான் சொல்கிறது விளங்குதா? பாஸ்டர் அப்படியா சொன்னார்? நான் ஒன்று சொல்ல, நீ பக்கத்து வீட்டில் பல்ல இழிச்சிக்கிட்டு அடி வாங்காதரா சாமி, சிரித்த முகமாக இருக்க பழகு. ஆமே, நீ சர்ச்சுக்கு வாணி உன்னை கூப்பிடவே வேணாம், அதுவே உன்னை பார்த்த உடனே வந்துடணும். அப்படி இருக்கணும் ஒரு முகம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம்னா சிரிச்சம், சாப்பிட வழியே இல்லை, பரவாயில்லைங்க, புருஷன் மதிக்கலை, பரவாயில்லைங்க, மனைவி ஆக்கி கொட்ட மாட்டா, பரவாயில்லைங்க, ஆனால் உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? பிரகாசமாக பச்சைன்னு இருக்கணும். எரேமியா சொன்னார், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் எப்படி இருக்கணும்? பச்சைன்னு இருக்கணும். பர்ஸ் வெயிட்டாக இருந்தால் மட்டும் பிரைஸ் லார்ட் அல்லேலூயா அல்லேலூயான்றது. பர்ஸ் வெயிட் குறைஞ்ச உடனே தோத்திராண்டவர். அப்புறம் பர்ஸில் ஒன்றுமே இல்லைன்னா தோத்திராண்டவர்ன்றது. இந்த டைலாக்லாம் இல்லை. எப்போதுமே ஆவியில் அண்ணலாத்தான் இருக்கணும். மனிதர்கள் மதிக்கும் பொழுது மதிக்காத பொழுது. பாஸ்டர் அழகாக சொன்னார், சர்ச்சில் வந்து மைக்கை கொடுக்கலன்னா சிலர் மூஞ்செல்லாம் வீங்கி போயிடுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இது ஒரு வாரம் வராத ராகத்தை வர வச்சு படாத பாடு படித்து 3 பேப்பரில் எழுதிட்டு வந்திருக்கோம். அன்னைக்கு நேரமான உடனே சாயங்காலம் பாடுங்கன்னு சொன்னோன்னா அது மொத்தமாக செத்தே போகும். செத்து போனாலும் பரவாயில்ல, கலங்க மூட்டிடும். பாருங்கள், இந்த பாஸ்டர் எப்பவுமே படித்தான், என்னை பாட சொல்லிட்டு அவளை பாட சொல்லிட்டாரு, நீ டென்ஷனு. இதுக்கா கிறிஸ்தவம்? சமாதானமாக இருக்க பழகுங்க. நீங்கள் சஞ்சலமாக இருக்கிறத கண்டுபிடிக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஊழியம் செய்கிறோம், 33 வருஷமாக ஊழியம் செய்கிறோம். சில பேருக்கு டைமை பார்க்காம இருக்கவே முடியல. இந்த ஆள் இன்னும் ஒரு பாயிண்ட்டே முட்டிக்கலை, எப்போ முட்டிப்பான்னு அடிச்சிடலாமா மைக்க பிடிங்கலாம் சில பேருக்கு தோணுது. கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன சேட்டை பண்ணாலும் நான் பேசுகிறத நிறுத்தவே மாட்டேன். புரியுது அவங்களுக்கு? நாங்கள் ஒரு பாசிம்பரியருக்கு போனோம். போகும்போது பெட்ரோல் போடுறதுக்கு காசு பார்த்தா 18 ரூபா தான் இருக்குது. அப்போது 1/2 லிட்டரு 40 ரூபா. நான் சொன்னேன், ஏம்மா ஒரு 2 ரூபா இருந்தால் பாருமா, 1/2 லிட்டர் பெட்ரோல் போட்டு போகலான்னா தேடி பார்த்தா 2 ரூபா கூட. அவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் நாங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இப்படி ரெடி ஆகி நாங்கள் வெளியே வரும்போது அந்த காமனில் ஒருத்தர் பால் கடை வச்சுருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு, சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க சார்னார். என்னன்னு? ஒரு 50,000 ரூபா இருந்தால் கொடுங்க சார், அடுத்த மாதம் தாரேன்னார். கடுப்பாகுமா இல்லையா? நானே 2 ரூபா இல்லாமல் வரேன், 50,000 ரூபாவா? அது சின்ன உதவியான். ஏன்னா நம்ம தோற்றம் எப்படி, எத்தனை பேருக்கு புரியுது? அவர்கிட்ட நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? இருங்க, உங்கள் ஹவுஸ் ஓனரை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். வண்டியில் போகும்போது என் மனைவி என்ன காய்ச்சி ஊற்றுறா. 2 ரூபா கூட இல்லை பாஸ்டர், ஆனால் தோரணையை பாரு, டை என்ன பேச்சு அப்படின்னு சொல்லத்தானே செய்வா. சொல்கிறதுக்கு தானே அவள் மனைவி. நம்மளை இடிக்கிற அதிகாரம் அவளுக்கு மட்டும்தானே இருக்குது. ஏன்னா அவளுக்கு தானே நம்முடைய ஒரிஜினல் லட்சணம் தெரியும். இங்கெல்லாம் தெரியாது. அவன் நல்லா காய்ச்சி ஊற்றுறா. சரி போயாச்சு. அடுத்த நாள் ஹவுஸ் ஓனரை கேட்டேன், உங்கள் காம்பவுண்டில் வாடகைக்கு இருக்கிறவர் 50,000 ரூபா கடன் கேட்குறாருன்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஏன் கொடுத்துடாதீங்க, நான் என்னமோ வச்சுக்கிட்டு கொடுக்க போகிற மாதிரி. நம்மளே 2 ரூபா இல்லாமல் நொந்து நூலாகிக்கிட்டு இருக்கோம். கொடுத்துடாதீங்க, அவன் கடன் வைக்கிட்டு ஊரை விட்டு ஓட போகிறான்னாரு பாருங்க. அவ்வளோதான். அடுத்த நாள் கேட்டார், பிரதர் நான் கேட்டேன்னு என்னாச்சு? நான் உங்கள் ஹவுஸ் ஓனரை கேட்டேன், கொடுக்க வேணான்னு சொல்லிட்டார். தப்பிச்சுக்கிட்டேனா? நீ படுற பஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரன்னு தெரியக்கூடாது. உன்னுடைய விசுவாச வாழ்க்கையின் முறை நீ பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது. எப்போதுமே பசுமையும் செழிப்புமாய் இருக்க பழகணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் ஆவார்கள். உங்களுக்கு தெரியுமா ஒரு ரகசியம்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் அது தெரிஞ்சுது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் அழகு தான். அவர் சொல்றார், ஆவியிலே அனலாக இருங்கள் என்று முதல் பிரசங்கத்தை நாம் கேட்டோம். ஏன் ஆவியிலே அனலாக இருக்கணும்னா அதுதான் தேவ ராஜ்யம்.
தேவ ராஜ்யம்னா நம்ம செத்து போனதுக்கப்புறம் போகிறது இல்லை, இங்கே வாழ்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் அவர் சொன்னார், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் ராஜ்யம். ஆனால் நம்ம ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தான் என்று காண்பேனும். துக்க வீட்டில் போயிட்டு நம்மளே ஒரு நாள் இப்படி தான், அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதாத்தா. நீ வாழ்கிறதுக்கு படைக்கப்பட்டவள். ஆமேன்னு சொல்லுங்கள். இங்கேயே தேவ ராஜ்யத்தில் வாழ முடியும். அந்த பரலோகத்தில் என்ன இல்லையோ அது இங்கே இல்லாமல் வாழ முடியும். சண்டை இல்லை, சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் இயேசு இருக்கிறார். நம்புறீங்கல்ல? இயேசு அந்த சிங்காசனத்தில் அல்ல, இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அதனாலே நம்ம ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த அறிவு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்துச்சு. அதனால தான் கலாத்தியரில் சொல்கிறாரு, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அப்போ நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக இருக்க பழகணும். தானாக வராது. பழகிட்டீங்கன்னா நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஆமேன்னு சொல்லுங்கள். அக்காவும் தங்கச்சியும் இருக்கிற ஒரு வீட்டில் தங்கச்சிக்கு 2 சாக்லேட்டு, அக்காவுக்கு 1 சாக்லேட்டு, இப்படி ஓரவஞ்சனை பண்ணுறது மொத்த குடும்பத்துலேயும் நடக்கும். அக்கா சந்தோஷமாக இருக்கணுமே தவிர தங்கச்சியை ஏமாற்றி ஆட்டையை போடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஆமென். அண்ணன் படுத்து தூங்கும்போது தம்பி எழுப்புவார். அண்ணன் முழிச்சு தான் கிடப்பார், ஆனால் தூங்குற மாதிரி நடிப்பார். பாருங்க, அங்கே இருக்கணும் சமாதானம். ஆமென். நீங்கள் ஊரில் உள்ள எத்தனை பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவீங்க? எல்லா பிள்ளைகளையும் வெற்றி அடையும். உங்கள் பிள்ளை மட்டும் கோழி முட்டை வாங்கினாலும் சந்தோஷமாக இருக்க பழகணும். எப்படிரா சாமினா அதுதான் கிறிஸ்தவம். ஆமென் சொல்லுங்கள். எல்லா பிள்ளையும் நல்லா இருக்க, என் பிள்ளை மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே உங்கள் அப்பனே மாதிரி தானே நீ இருப்பணிலாம் அப்பனெல்லாம் திட்டப்படாது. அது பாவப்பட்ட பூச்சி. அதுக்கு என்ன தெரியும்? அப்பாவை மாதிரி இருக்க, அம்மாவை மாதிரி இருக்க, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அடுத்தவனை மாதிரி இருந்தால் நல்லாவா இருக்கும் கேட்குறதுக்கு? இது புரிகிறவங்களுக்கு புரிஞ்சால் போதும். என் பிள்ளை என்ன மாதிரி தான் இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் அங்கிள் மாதிரியே இருக்கணும். என் மனைவியை தப்பாக நினைக்க மாட்டாங்களாடா சாமி. உங்கள் பிள்ளை உங்களே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் உங்கள் பிள்ளைகள் முன்னாடி நீங்கள் நல்லவங்களாக மாறுங்கன்றோம். புரிஞ்சவங்களாம் ஒரு நான் இப்போ தான் அல்லையா சொல்லியிருக்கேன்ல. சரி, ஓகே. அப்போ உங்கள் இருதயத்தில் சமாதானம் பெருக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சமாதானமாக இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சமாதானமாக இல்லைன்னா போன உடனே ஒரு ஃபோன் பண்ணி, சாரி உங்கள் மேலே நான் ரொம்ப கோபமாக இருந்தேன், நான் உங்களை மன்னிச்சிறேன்னு சொல்லுங்கள். அது நான் மன்னிக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பெரிய ஆளாக ஆகிடுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் பெருகுவதாக. 2வது, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்த்தால், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் என்பது பலனை குறிக்கிறது. என்னது? பலன். பலன் ரொம்ப வேணும். அதுக்கு தான் சங்கீதம் 29:11 சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவங்களை ஆசீர்வதிக்கிறார். பலன் எதுக்கு தெரியுமா? கணவன் திட்டும்போது நம்ம ஏற்றுக்கிறதுக்கு, அம்மா அப்பா திட்டும்போது நம்ம ஏற்றுக்கிறதுக்கு. ஆமேன்னு சொல்லுங்கள். வாத்தியார் திட்டும்போது ஏற்றுக்கிறதுக்கு, போதகர் திட்டும்போது ஏற்றுக்கிறதுக்கு. பைபிள் சொல்லுது, நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், என் தலை அதை. இன்றைக்கி நிறைய பேருக்கு பலன் இல்லைங்க. முன்பெல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது, சார் நல்லா அடித்து புத்தி சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் சார், அப்படி தானே சேர்த்தோம். இப்போ வாத்தி பிள்ளைய கை வைக்கிற வேலை வச்சுக்காதன்ல சொல்கிறோம். சிட்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு பைபிள் சொல்லுதுங்க. அதுக்கு பலன் வேணும். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், திருச்சபை விசுவாசி, முதலாளி வேலைக்காரன், தலைவன் தொண்டன், இப்படி இருக்கிற வாழ்க்கையில் அவர்கள் என்ன சொன்னாலும் தாங்குவதற்கு பலன் வேணும். அதைத்தான் 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும். தாங்கும் சக்தியும் சகிக்கிற சக்தியும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலன் பெருகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பலன் பெருகணும். உங்கள் அம்மா மானங்கட்ட கேள்வி கேட்டால் நீ எப்படி தாங்கிக்கிறியோ அதே போல் மாமியார் கேட்டாலும் தாங்கிறதுக்கு பலன் வேணும். அந்த அம்மா என்ன அப்படி சொல்லிருச்சே, 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இப்போ பேசப்படாது ஆத்தா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, அம்மா தானே சொன்னாங்கன்னு விட்டுறணும். என் மனைவி என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டா, ஒரே வார்த்தையினாலே காயப்பட்டு பிரித்து போன குடும்பங்கள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, டைவர்ஸ், அதில் 40% கிறிஸ்தவங்கள்துன்னு சொல்லுது. ஏன்னா சகிப்புத்தன்மை இல்லை. மாமி சொன்னதை, மாமனார் சொன்னதை, அம்மா சொன்னதை, அப்பா சொன்னதை, போதகர் சொன்னதை, தலைவன் சொன்னதை கேட்கல. பைபிள் சொல்லுது, போதக சிட்சையே ஜீவ வழி, சிட்சித்து போதிக்கணும். ஐயா பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயம் சொன்னார். போதிக்க முடியல, சிட்சிக்க முடியல, கோவிச்சுக்கிட்டு போயிடுது.
நேற்று ஒரு டேஸ் மீட்டிங்கில் பெரிய கூட்டம். நான் அந்த கூட்டத்தில் பின்னாடி வரிசையில் தான் உட்காந்துருப்பேன் எப்போதுமே. ஏன்னா சிலரெல்லாம் நோட்டம் போடுறதுக்கு தான், புரியுது உங்களுக்கு? அங்கே போனால் ஒரு பொண்ணு வந்து அது காலு தரையிலே நிற்கலை, பட நிற்குது, தெரியுது ஏதோ ராங் அப்படின்னு. கடைசியில் கீவு நிற்குது, அந்த கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் ஜெபம் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. இந்த பையன்ல லாஸ்ட் வரிசையில் நின்றுக்கிட்டே இருக்கு. ஏன்? என்கிட்ட வாங்கி கட்டுறதுக்கு, புரியுதா உங்களுக்கு? அப்படியே வந்தது, நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டோம். அப்புறம் அது அங்கேருந்து கண்ணை காட்டுறது, அங்கேருந்து ஒருத்தன் ஓடி வரான். நான் சொன்னேன், இவன் யாருமாண்ணே? என் ஃப்ரெண்டு நிச்சு. அட்டி ஃப்ரெண்டா லவ்வரானு? லவ்வர் தான் நிச்சு. அப்புறம் விட்டுருப்பேனா? 3/4 மணி நேரம் கிளாஸ் எடுத்து தான் அனுப்பியிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. சிலது இப்படி இருக்கும், இதை சபையில் சொல்ல முடியல. இந்த சர்ச்சுக்கு ஒருத்தர் கூட்டு வருது, அந்த சர்ச்சுக்கு ஒருத்தர் கூட்டு போகிறது சொல்ல முடியல. சொன்னால் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. சொல்லணும், அதுக்கு தான் சபை. என்னை பற்றியே சொல்கிறாரு பாஸ்டர். உன்னை பற்றி சொல்கிறதுக்கு தான் அவர் பாஸ்டர். உங்கள் பாஸ்டர்களுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுக்கணும். பைபிள் சொல்கிறத நீங்கள் என்னைக்காவது வாசித்திருக்கீங்களா? சிநேகிதன் அடிக்க அடி, உண்மை உள்ளது. அடிக்கிறதுனா அறையிறது இல்லை. ஒரு பிரதர், இப்போ பிரதர் என்னை நேசிக்கிறான்னா அவர் என்ன சொல்லணும், நீங்கள் பண்ணு தப்பு பிரதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் இருக்கணும். அந்த உரிமை நான் கொடுத்துருக்கணும். அப்போ தான் நான் வளர முடியும். யாரும் என்ன ஒன்றும் கேட்க. உங்களுக்கு தெரியுமா, பழைய காலத்துல எல்லாம் சபையில் மூப்பர்களே கேள்வி கேட்பாங்க பிள்ளைகள், அங்கே என்ன நிற்கிற, எங்கே நிற்கிற, உட்காரு, பேச. இப்போ அப்படிலாம் பேச முடியல சபைகள் எல்லாம். நீங்கள் அப்படி உரிமை கொடுக்கணும். உங்கள் வாத்தியாருக்கு, உங்கள் ஆசானுக்கு, உங்கள் போதகனுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுக்கணும். நம்மளை கரெக்ஷன் பண்ணுறது. உங்களை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் உரிமை கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் எங்கள் டீமில் 12 குடும்பத்திற்கு உரிமை கொடுத்துருக்கோம். நாங்கள் ஒரு ஃபெலோஷிப் வச்சுருக்கோம். அங்கே 12 குடும்பம் மட்டும்தான் இருக்கும். அந்த குடும்பத்திற்கு என்னென்னா, நானோ என் மனைவி பிள்ளைகளோ ஏதாவது தவறு செய்தால் நீங்கள் எங்களை தட்டி கேட்கலாம், சுட்டி காண்பிக்கலாம். நான் போடுற ட்ரெஸ்ஸு கூட அவங்க டிசைன் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ போட்ட உடனே அவங்க எங்களுக்கு அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பிரதர் அந்த ஃபோட்டோவில் அப்படி நிற்கிறீங்க, இப்படி நிற்கிறீங்க சொல்லணும். எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னால் உனக்கு ஒன்றுமே தெரியலேன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து எல்லாம் இப்போ பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் தெரியுதுன்னு தான் நினைக்குது. என்ன மம்மி லூஸா மம்மி, உனக்கு ஒன்றுமே தெரிலன்னுது. பிறகு ஒன்றை பெற்றதுக்கப்புறமா அது தெளிவாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். லூஸாக தான் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஒன்றை போய் பெற்று வளர்க்குதே, அப்புறம் லூஸாக தானே இருக்கணும். லூஸாக இருக்க போய் தான் ஒன்று வளர்க்குது. இல்லைனா தான் ஒன்று அன்றைக்கே காலி பண்ணி விட்டுருக்குமே. இது புரியுறவங்களுக்கு புரிஞ்சால் போதும். நான் ரொம்ப வேகமாக பேசுகிறது உங்களுக்கு புரியக்கூடாதுன்னு பேசுகிறேன். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப அறிவாளி. ப்ரைஸ்லோ ஆமேன்னு சொல்லுங்கள். ப்ரைஸ்லோ. பசிக்கிறவங்க 3 முறை வெளியிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கு பசிக்கலை? அப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் எடுத்தால் தான் என்னன்றேன். ஓகே சரி. அப்போ பைபிள் சொல்லுது பலன் பெருகணும். என்னுடைய நண்பன், உங்களுக்கு தெரியுமா, சிநேகிதன் இருக்கணும். சத்துரு எடுக்கிற முத்தம் மஞ்சது. இன்றைக்கி எல்லாருக்குமே முத்தம் தானே பிடிச்சிருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க முத்தம் அன்பு உள்ளதுன்னு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க முத்தம் அன்பு உள்ளதுன்னு? அடிதான் அன்பு உள்ளது. ஏன்னா அதுதான் நம்மளை கரெக்ஷன் பண்ணுது. முத்தம் வஞ்சனை உள்ளது. எல்லாரும் சொல்லுங்கள், முத்தம் வஞ்சனை உள்ளது. இன்றைக்கி நிறையா பிள்ளைகளுக்கு அம்மா கொஞ்சம் முத்தம் கொடுத்து தான் சீரழிச்சிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? தவறு செய்தால் கட்டாயம் புறம்பை கையாளணும். நான் என்ன கேட்டால் சொல்லுவேன், பைபிள் சொல்லுது அழிந்து போகிற உலகப் பொருளால் சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் சொல்லியிருக்கா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஆமென். சொல்லியிருக்கீங்களா? அப்புறம் உன் தகப்பன் சிநேகிதனை விட்டு விடாதே, படிச்சிருக்கீங்களா? ஆமென். எங்கள் அப்பா சிநேகிதன் தள்ளாடுற கிழவனாக தானே இருக்கணும். அவனை எப்படி பிரதர் நான் ஃப்ரெண்டாக வச்சுக்க முடியும்? அவனை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டா தான் நீ தரமாக வாழ முடியும். அதை எப்போதுமே மறந்துடாதீங்க. உங்களை விட அனுபவசாலிங்க, வயது உள்ளவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் தரமாக வளர முடியும். இல்லை நீங்கள் வளரவே முடியாது. இதுக்கெல்லாம் பலன் வேணும். ஆமென் சொல்லுங்கள். கடைசியாக வந்துடுறேன், இன்னும் 2 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு. கடைசியாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் விருதாவாகவா அவன் உம்மை பின்பற்றுகிறான், நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலியடைக்கவில்லையோ, நீர் அவனை கையின் கிரியைகளை ஆசீர்வதித்ததினால் அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கிறிஸ்தவத்தில் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணி அது கவலையே இல்லாமல் தூங்குதே ஏக்கா. சரி விட்டுருங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க போல். என் பிரசங்கத்தில் ஒருத்தர் தூங்குனா எனக்கு மான பிரச்சனை, நான் தோல்வியாக நினைக்கிறேன். அது கிருபை பெற்றிருக்கு என் பிரசங்கத்திலேயே தூங்குறதுக்கு. சரி விடுங்க. என்ன பெருகணும்? சம்பத்து பெருகணும். முதல்ல என்ன பெருகணும்? சமாதானம் பெருகணும். 2வது என்ன பெருகணும்? பலன் பெருகணும். 3வது என்ன பெருகணும்?
சம்பத்து பெருகணும். சம்பத்துனா என்ன தெரியுமா? சொத்து பெருகணும். இந்த பூமியிலே நமக்கு ஒன்றும் வேண்டாம் என்று யாராவது சொன்னால், அவரை போல ஒரு கொள்ளை நோய் பிடிச்சவன் உலகத்தில் யாருமே இல்லை. டக்குன்னு அவனை விட்டு விளைகிறணும். ஆமாம். ஏன்னா பூமியும் அது நிறைவும் நமக்காக படைக்கப்பட்டது. வேணும் சொல்லு, வானம் தேவனுடையது, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார்னு போட்டிருக்கு. சங்கீதம் 37 5 இடத்துல சொல்லியிருக்கு, நீங்க பூமியை சுதந்தரிப்பீங்க. சங்கீதம் 37:9 பூமியை சுதந்தரிப்பீர்கள். 11 பூமியை சுதந்தரிப்பீர்கள். சங்கீதம் 37:22 பூமியை சுதந்தரிப்பீர்கள். சங்கீதம் 37:29 பூமியை சுதந்தரிப்பீர்கள். சங்கீதம் 37:34 பூமியை நீங்கள் எழுதி பாருங்க. ஒரு சங்கீதத்திலேயே 5 இடத்துல சொல்லியிருக்கு, நீங்கள் பூமியை சுதந்தரிக்கணும். ஆமென். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. சங்கீதம் 112:3 சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும்னு போட்டிருக்கு. இது பழைய ஏற்பாட்டில் மட்டுமில்லை, புதிய ஏற்பாட்டில் மார்க் 10:30 வாசித்தீங்கன்னா, என் நிமித்தம், என் சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒரு மனிதன் எதை இழந்தானோ அதை இம்மையிலே நூறத்தனையான நிலங்களையும் வீடுகளையும் பெறுவான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையிலே சம்பத்து பெருகுவதாக, சமாதானம் பெருகுவதாக, பலன் பெருகுவதாக. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமாக. எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரதலரதனா ரதனரதனா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் சொன்னார். எல்லாரும் எழுந்துட்டீங்களா? எல்லாரும் எழுந்துட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டிய 3 விதமான பெருக்கம். சமாதானம் பெருக கடவது, பலன் பெருக கடவது, சம்பத்து பெருக கடவது. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லையா? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இல்லையா? சபையில் இருக்கிற யாவரோடும் சமாதானமாக இருக்க முடியலையா? இன்னைக்கு நீங்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சமாதானம் என்கிட்ட பெருகட்டும். வெக்கப்படாமல் கேளுங்க, சமாதானம் என்னிலே பெருகட்டும். சிலர் மன்னிக்கவே முடியலையா? ஐக்கியப்பட முடியலையா? பரவாயில்ல, மன்னிக்க முடியணும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தின் ஆவியை தந்தருள், சமாதானமாய் வாழ உதவி செய்யுங்க. ஏனென்றால் அவர் சமாதானத்தின் தேவன். சபைகளில் இருக்கிற ஒரு 50 குடும்பத்தில் சமாதானமா இருக்க முடியலையா? உங்க வீட்டில் இருக்கிற உறவுகள், நண்பரிடத்திலே சமாதானமா இருக்க முடியலையா? சமாதானத்தின் தேவன் இன்று உங்கள் இருதயங்களை சமாதானத்தினால் நிரப்புவாராக. கணவன் மனைவிக்குள்ளே கசப்புகள் இருக்கிறதா? சந்தேகங்கள் இருக்கிறதா? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள வெறுப்புணர்ச்சிகள் இருக்கிறதா? இன்றைக்கு சமாதானம் பெருகுவதாக, பலன் உண்டாகட்டும். போதகர் சிட்சிக்கும் பொழுது, பெற்றோர்கள் தண்டிக்கும் பொழுது, ஆசிரியர்கள் சிட்சிக்கும் பொழுது, சபை மூப்பர்கள் கண்டிக்கும் பொழுது பலன் பெருகட்டும். ஏனென்றால் சிட்சித்து போதிக்கிறவன் ஜீவ வெளி அடைந்திருக்கிறான். தெரியுமா? ஒரு தாய் சிட்சித்து சொல்லலைன்னா தகப்பனை தெரியாது. ஒரு ஆசிரியர் சிட்சித்து சொல்லலைன்னா உனக்கு கல்வி தெரியாது. ஒரு போதகன் சிட்சித்து சொல்லலைன்னா உனக்கு ஜீவ வழியே தெரியாது. அதனால சிட்சிக்கும் பொழுது தாங்குவதற்கு பலன் உண்டாவதாக, சம்பத்து பெருகுவதா. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பழுகுங்கள், பெருகுங்கள் என்று தேவன் சொன்னார். அந்த வேத வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில பெருகட்டும். நீங்கள் இருக்கிற வீடு போதும் என்று மனரம்யமாய் இருப்பது ஒன்று, நீங்கள் உங்களை விட உங்கள் பிள்ளைகள் அடுத்த லெவலுக்கு வளரணும்னு நினைக்கிறது இன்னொன்று. நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீர்களாக. உங்கள் குடும்ப வாழ்விலே சம்பத்து பெருகுவதாக. நீங்க பக்கத்துல இருக்க அப்படியே கையை பிடிச்சு நீங்களே வாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 3 விதமான விஷயம் யாரா இருந்தாலும் கை பிடிச்சு சொல்லுங்க, இவங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகட்டும். கை பிடிச்சு சொல்லுங்க. முடிஞ்சா உங்களுக்கு தோல்ல கை போட்டு சொல்லுங்க, இவங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகுவதாக, வாழ்க்கையில சமாதானம் பெருகுவதாக, சம்பத்து பெருகுவதாக. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, சம்பத்து பெருகுவதாக, சம்பத்து பெருகுவதாக. ஆண்டவரே பலன் பெருகுவதாக. எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சம்பத்தும் சமாதானமும் பலனும் பெருகுவதாக, பெருகுவதாக, பெருகுவதாகப்பா. மகிமையின் பிதாவே, உம்முடைய வேலைக்காரனாகி நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எங்கள் சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உண்டாவதாக. யாரெல்லாம் சமாதான கேடுகளா இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே சமாதானம் பெருகட்டும். பலன் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலன் உண்டாகட்டும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. எங்கள் சபையின் பிள்ளைகளுக்குள்ளே பலன் பூரணமாய் விளங்குவதாகப்பா.
ஆண்டவரே, சொந்த வீடு இல்லாமல், ஆஸ்தி இல்லாமல், வீடை விசாலமாய் கட்ட முடியாமல் நெருக்கமாய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சம்பத்து பெருகுவதாக. இன்றைக்கு இந்த ஆராதனை கலந்து கொண்ட எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் இருக்க, எச்சரிக்கையாய் இருக்க, ஆவியில் அனலாய் இருக்க, நீர் சொன்ன வேத வார்த்தைகளின்படி எங்கள் சபைகள் சுத்திகரிக்கப்பட பலனடைய நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மீதியான வேலை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.